ஒரே ஒரு வசனத்தை நம்முடைய சிந்தைக்காக எடுத்துக்கொள்ளுவோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை நம்முடைய சிந்தைக்காக நாம் எடுத்துக்கொள்ளுவோம். எரேமியா தீர்க்கதரிசி 31ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சத்ருவின் தேசத்திலிருந்தும் திரும்பி வருவார்கள். முடிந்தவர்கள் அந்த வேத வசனத்தின் மேல் கைகளை வைங்க பார்ப்போமே. ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க. நம்ம ஆராதிக்கிற தேவன் பேசாத கல்லோ மரமோ அல்ல, அவர் பேசும் தெய்வமாயிருக்கிறார். இந்த கட்டிடத்துக்குள்ளே இருக்கிற நமக்கு மட்டுமல்ல, வெளியில் ஒளிபெருக்கி மூலமாக அநேக மக்கள் இதை கவனித்து கொண்டிருக்கிறாங்க. அநேக உள்ளங்களில் இன்னைக்கு இந்த வார்த்தை போய் சேர வேண்டும். இந்த வசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறேனோ அது இன்றைக்கு அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக வேண்டும். அன்றைக்கு ராகேலோடு பேசின அதே ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசுவதற்காக இறங்கி வந்திருக்கிறார். ராகேலை பார்த்து நீ அழாதென்று சொன்ன தேவன் நம்மையும் பார்த்து அழாதென்று சொல்லுவதற்காக வந்திருக்கிறாங்க. நிச்சயமாகவே கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக ஒரு விடுதலை தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்பா, இந்த வார்த்தையிலோடு கூட பேசுவீராக. பேசுகிறவர் நான் அல்ல ஆண்டவரே, தேவனுடைய ஆவியானவர் தாமே எங்களோடு பேசுங்க. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இதில் நான் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொருடைய ஹிருதயத்திலும் ஒவ்வொருடைய சரீரத்திலும் அதை கடந்து சென்று ஒரு பெரிய மாற்றமும் விடுதலும் கொண்டு வர கர்த்தர் கிருபை தாரும். நான் இங்க சிறுகணும், நீர் இங்க பெருகணும், உங்களுடைய நாமம் மட்டுமே இருப்பதாக. பேசும் ஆண்டவரே, அடியான் கேட்கிறேன். சாமுவேல் சொன்னது போல நம்முடைய குரல் கேட்க அவளோடு காத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்றைக்கு கண்ணீரை குறித்து சில வார்த்தைகள் உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில வேதனையும் கஷ்டமும் கண்ணீரும் துன்பமும் துயரமும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. எந்த விதத்திலும் அதில் ஒரு விடுதலை பெற்று வெளியே வருவதற்காக முயற்சி எடுக்கிறாங்க, கண் விழிக்கிறாங்க, பிரயாசப்படுறாங்க. ஆனா அவங்களால முடியல. ஆனால் இன்றைக்கு என்னமோ எனக்கு தெரியல, நம்முடைய புதிய கட்டிடத்தில் புதிய இந்த ராத்திரியில கர்த்தர் நம்மோடு பேசுகிறது. இன்னும் நீ அழ வேண்டான்னு சொல்றாங்க. இன்னும் நீ என்ன பண்ண வேண்டாம், அழ வேண்டான்னு கர்த்தர் சொல்றாங்க. இங்கே பார்க்கும் பொழுது நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று நான் சொல்லல, கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப தேவன் பேசுகிற வார்த்தை, தேவன் கொடுக்கிற மகிமையான அந்த சத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரும்பொழுது அதனுடைய மகிமையான அந்த பிரசன்னத்தையும் அந்த மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அந்த பேரின்பத்தையும் நாம் புகழ்ந்து அனுபவிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அதனுடைய மேல் வசனம் சொல்லுகிறது, ராமாவிலே புலம்பலும் கசப்புமான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியினால் அவர்களின் நிமித்தம் ஆறுதல் அடையாமல் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 17ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு, உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த 3 வசனத்தில் நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார் நம்மள பார்க்கிறோம். ஒரு ஆமீன் சொல்லலாமா? சந்தோஷமா இருக்கணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் ஒன்று சொன்னால் அது அப்படியே செய்வாங்க. அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரர் அல்ல. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்படியானால் இன்றைக்கு ராத்திரி இந்த செய்தி எல்லாருக்கும் பொருந்தும் என்று என்னால சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சிலருக்கு இது பொருந்த போகுது. ராகேலை போல இரவும் பகலுமாக தன் குடும்பத்துக்காக, தன் கணவனுக்காக, தன் மனைவிக்காக, தன்னோட சரீர சுகத்துக்காக, தன்னோட நன்மையான ஆசீர்வாதங்களுக்காக, தன்னுடைய கர்ப்பத்தின் கனிகளுக்காக, அல்லது தேசத்துக்காக, எந்த விஷயத்துக்காக அழுது புலம்புகிற ஒரு கூட்டம் மக்கள் இதுக்குள்ளே உண்டேனோ அவர்களுக்கு தான் இது போய் சேரும். அவர்களை பார்த்து ஆண்டு சொல்ல, நீ அழாதே. அப்ப தேவன் அழாது என்று சொன்னால் அதனுடைய பின்பகுதி நம்ம பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அன்றைக்கு
தன்னுடைய கல்வாரி சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கோதா மலைக்கு கடந்து செல்லும் பொழுது அவர்களை பார்த்து அழுது கொண்டிருந்த பெண்களை பார்த்து இயேசு சொன்னது, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்க பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் அழுங்கள் என்று இயேசு அன்றைக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இன்றைக்கு வந்திருக்கிற பெற்றோருக்கு நான் சொல்லுகிற வார்த்தை, உங்களுடைய தலைமுறைகள் அழிந்து போகாம உங்க தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், உன் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், உன் பிள்ளைகள் உன்னை பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருக்க வேண்டுமானால், உன் பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழ வேண்டுமானால், உன் பிள்ளைகள் பரலோகத்துக்கு தகுதியுள்ள மக்களாய் எழும்பி நிற்க வேண்டுமானால், தாயும் தகப்பனும் கண்ணீரோடு மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆமென். இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? பிள்ளைகளை பெற்று போட்டு அவங்களை எப்படியா படிக்க வைக்கணும், வளர்க்கணும், அதுக்கு டியூஷன், அதுக்கு நல்ல பள்ளிக்கூடம், நல்ல எஜுகேஷன் பிள்ளைகளுக்கு வேணும், அவங்க படித்த ஒரு பருவம் ஆகும், நல்ல வேலைக்கு போகணும், அப்புறம் ஒரு திருமணம் நடக்கணும், 2 பிள்ளை பெற்று போடணும், 2 பேர பிள்ளை கிடைக்கணும். இதுதான் நம்முடைய லெக்கே தவிர அந்த மக்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள், அவங்களுடைய ஆத்துமாவினுடைய கண்டிஷன் என்ன, அந்த ஆத்துமா பரலோகத்துக்கு செல்லுமா, அந்த பிள்ளை அதுக்கு தகுதியா இருக்கிறாரா என்பதை தாயும் தகப்பனும் தான் பார்க்க வேண்டும். ஒரு ஆமீன் சொல்ல முடிந்தா சொல்லுங்க. நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்த விரும்புறது இல்லை. காலமே நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, கூட்டம் அதிகம், எதிர்பார்த்ததுல அதிகமான. நான் காலமே செய்தி முடித்து கீழே இறங்கி போனா கர்த்தருக்கு சோதரம், இங்க செய்தி எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாருடைய காரியங்கள் எல்லாம் முடிந்து கீழே சாப்பாடு பெருமாறிட்டு இருக்குது. அப்ப நான் கீழே இறங்கி போனா கூட்டம் கூட்டமா மக்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. இங்க ஆலயத்துக்கு வரதே காட்டிலும், அல்லங்கில் இந்த காலையில் இந்த ஆலயம் முழு நிரம்பி இருந்த கூட்டத்தைகளும் அதிகமான கூட்டம் இன்னும் இடிச்சுட்டே உள்ள வந்துட்டு இருக்கிறான். ஒருத்தர் கேட்கறாங்க, நான் அங்க காருக்காக ரோடு நிற்குமோ சாப்பாடு எல்லாம் முடிஞ்சாச்சான்னு கேட்கறாங்க. அப்படியான அவர் எதுக்கு வராங்க சொல்லுங்களேன்? சாப்பாட்டுக்காக. எனக்கு ஒரே ஆச்சரியமா இருந்தது, சிரிப்பா இருந்தது. நான் சொல்றது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாய்ந்த ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நமக்கு அது அல்ல முக்கியம், நமக்கு இதுதான் முக்கியம். சாப்பாடு எங்க வேணுமா கிடைக்கும், ஆனா சத்தியம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. மிக குறுகிய நாட்களுக்குள்ள இந்த சத்தியத்துக்கு ஒரு பஞ்சம் வரப்போகுது. பைபிளை தூக்கி நீங்க வெளியே போக முடியாது, தேவாலயத்தில் ஆராதனை நடத்த முடியாது, வெளியிலே ஒருவனுக்கு சுவிசேஷம் அறிவிக்க முடியாது. இந்த சத்தியத்துக்கான ஒரு பஞ்சம் இந்த பூமிக்குள்ள வரப்போகுது. அந்த பஞ்சம் வருகிறதுக்கு முன்னவே புத்தியுள்ள மக்கள் தங்களுக்காக வசனத்தை தங்கள் ஹிருதயத்திலே சேர்த்து வைக்க வேண்டும். இந்த சத்தியத்தை அறிவீர்கள், இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்திய புத்தகம் இல்லாவிட்டால் நான் இந்த இடத்துல இல்லை, நீங்கள் இந்த இடத்துல இல்லை, இந்த கட்டிடம் இந்த இடத்துல இல்லை. எதற்காக இந்த கட்டிடம் கட்டி இருக்கிறோம், எதற்காக நம்ம வந்திருக்கிறோம்? இந்த சத்தியத்தை மேய்வதற்காக தான். நான் எப்பொழுதுமே சொல்லு, சத்தியம் எங்கே உண்டோ அங்க விடுதலை உண்டு. சத்தியம் உள்ள இடத்துல பயபக்தி உண்டு, சத்தியம் உள்ள இடத்துல பரிசுத்தம் உண்டு, சத்தியம் உள்ள இடத்துல அற்புதங்களும் அதிசயங்களும் நடைபெறும். சத்தியம் சும்மா இருக்காது, அது தன்னுடைய வேலைகளை நிச்சயமா செய்து கொண்டுதான் இருக்கும். ஆனபடி இன்றைக்கு பெற்றவராய் வந்திருக்கிற நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானம், பிள்ளைகளுக்காக ஜெபிக்க நீங்கள் நேரத்தை ஒதுக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகள் ராத்திரிலே படுத்து தூங்கும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு தெரியாம அவங்க படுக்கிற அறைக்கு போங்க, டிஸ்டர்ப் பண்ணாம, நீங்க ஜெபிக்கிறது அவங்களுக்கு தெரியாம அமைதியாக ஒவ்வொரு பிள்ளைக்கு ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு வெளியே வாங்க. பிள்ளைகளை கர்த்தருடைய கரத்திலே கொடுங்க, கர்த்தர் பலத்த காரியத்தை செய்வாராக. ஆமீன் சொல்லுவோமா? அவங்களுடைய எஜுகேஷன், அவங்களுடைய ஒழுக்கம், அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, அவங்களுடைய எதிர்காலம், அவங்களுடைய திருமணம், அவங்களுடைய வேலை எல்லாமே கர்த்தர் காத்து கொள்ளுவார். கர்த்தர் பிள்ளைகளை உன்னதமான ஸ்தானத்திலே கொண்டு வைப்பாங்க. கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இயேசப்பா அதை செய்வாரா? அப்படியான ஏதோ பிள்ளை பெற்று போட்டோமே, அப்படி அல்ல. இந்த காலகட்டத்தில் எல்லா பிள்ளைகளும் தலதரித்து போகுது. மேக்சிமம் பிள்ளைகள் பெற்றோரை மதிக்கிறது இல்லை, தெய்வத்தை மதிக்கிறது இல்லை, வாத்தியாரை மதிக்கிறது இல்லை, ஊழியக்காரை மதிக்கிறது இல்லை, பைபிள் படிக்க நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாமே ஃபேஸ்புக்கிலும் செல்போனிலும் மற்ற உலக பிரகாரமான விஷயத்திலும் பிள்ளைகள் மாண்டு முழுகி கிடக்கிறார்கள். அந்த பாவத்தின் கொடூரத்திலிருந்தும் பிள்ளைகளை வெளியே கொண்டு வருவானால், பெற்றோர்களே, என்னுடைய உங்களுடைய கண்ணீரும் ஜெபமும் அதோட பின்னணியில் அவசியமாய் தேவைப்படுகிறது. தேவன் அதை செய்வதற்கு போதுமானவராயிருக்கிறார். தேவனாலே கூடாத காரியம் உலகத்தில் ஒன்றுமே இல்லை. நம்ம ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வாராக.
எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் மன மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த கேசப்பா தான் சொல்றாங்க, நீ அழாதபடி உன் கண்களை அடக்கிக்கொள். அங்கே 17ஆம் வசனம் சொல்றாங்க, உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. இன்னைக்கு அநேகருக்கு தங்களை குறித்த நம்பிக்கை இல்லை. இந்த வியாதி, இந்த பலவீனம், இந்த பிரச்சனை, இந்த போராட்டம் எப்படி நான் சமாளிப்பேன்? என் குடும்பம் எப்படி பாதுகாக்க முடியும்? என் குடும்பத்தை எப்படி கட்ட முடியும்? எப்படி என் குடும்பத்தின் நன்மை உண்டாகும்? இப்படி குழப்பத்துக்குள்ள இருக்கிற நீங்கள் அதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு ஆண்டவர் சொல்றாங்க, உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கலாமா? நீங்க எடுத்து வாசிக்க நமக்கு இங்க அதிகமாக நேரம் இல்லை. குறுகிய நேரம் மட்டும்தான் என் கையில் கொடுத்திருக்கிறாங்க. நேரத்துடன் முடிக்க வேண்டிய ஒரு கடமை எனக்குள்ள இருக்கிறதுனால வீட்டிலே போய் வாசித்தால் போதும். நீங்கள் வீட்டிலே வாசிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த கருத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13 15 வசனங்கள் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது நாயின் என்ற ஊரை நீங்கள் பார்க்க உங்களுக்கு தெரிஞ்சதுதான். உங்க போதகர்கள் நல்ல சத்தியத்தை தெளிவாக கற்றுக் கொடுக்கிற சபையில தான் நீங்க வளர்க்கப்பட்டிருக்கிறீங்க, காக்கப்பட்டு. ஆனாலும் அதுக்குள்ளே ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்களுக்கு முடிக்க ஆசைப்படுகிறேன். அங்க நாயின் என்ற ஊர் நமக்கு பார்க்கப்படுகிறது. அந்த ஊர் வழியாக இயேசு ஒரு நாள் பயணமாக போகிறார்கள். அந்த நேரத்தில் அதே ஊரில் ஒரு பெண், அவளுக்கு கணவன் இல்லை, புருஷன் இல்லை, ஒரு கைம்பெண், ஒரு விதவை, யாருமே அவளுக்கு சகாயத்துக்கு இல்லை. இருந்த ஒரே ஒரு மகன், அவனை வளர்த்தி எடுத்து ஆளாக்கி வாலிப பருவம் வந்த பொழுது அவனும் திடீரென்று மரித்து போனார்கள். என்னுடைய வேதம் சொல்லுகிற அந்த கிராமத்திலே திரளான கூட்ட மக்கள் அந்த பாடி எடுத்து கொண்டு சுடுகாட்டுக்கு போய் கொண்டிருக்கிற நேரத்தில் இயேசு தற்செயலாக அந்த இடத்துக்கு போகிறார்கள். அந்த வழியாக இயேசு போகிறார்கள். இயேசு அங்கே பார்க்கும்போது அந்த திரள் கூட்டம் மத்தியில், மக்கள் மத்தியில, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரே ஒரு பெண்ணை பார்த்து சொல்லுகிற, ஸ்திரீயே நீ அழாதே. என்னால் அதை புரிஞ்சு கொள்ளவே முடியல. எத்தனையோ பெண்கள் அழுகிறார்கள், எத்தனையோ ஆம்பளைங்க அழுகிறாங்க, பிள்ளைங்க அழுகிறாங்க. சுடுகாட்டுக்கு நெருங்கியாச்சு. 5 நிமிடத்துக்குள்ள பாட வைத்து ஆமீன் எரிக்க போறோம், சாம்பலாக போறோம், முடிஞ்சிச்சு அதனோட வாழ்க்கை என்று சொல்லி கதறி அழுது புலம்பி துடித்து கொண்டு வயிற்றிலும் வாயிலும் அடித்து கதறுகிற அந்த பெண்ணை பார்த்து இயேசு சொல்லுகிறார், ஸ்திரீயே நீ அழாதே. அவள் நோ பிலீவர், அவள் விசுவாசி அல்ல, ஆண்டவரை அறிந்தவள் அல்ல. தற்செயலாக இயேசு அவளை பார்க்கிறார். அவளுக்கு முன்னே இயேசுவை பார்த்ததில்லை. இயேசுவை குறித்து ஏபிசிடி அவளுக்கு தெரியாது. என்னை எப்படி இயேசு பார்த்தார், என்னை எப்படி கூப்பிடுகிறார்? ஸ்திரீயே நீ அழாது என்று சொல்லி கண்ணீரை தொடச்சு போவில்லை இயேசு. அடுத்த செகண்ட் அவள் மறுபடியும் எந்த விஷயத்துக்காக அழுது கொண்டிருக்கிறேனோ அதற்காக நீ அழக்கூடாதுன்னு சொல்லி இயேசு திரும்பி பாடையை தொடுகிறார். இன்னைக்கு ராத்திரி நீங்க எந்த விஷயத்துக்காக அழுது கொண்டு இருக்கிறேனோ, எந்த விஷயத்துக்காக அழுது கொண்டு வந்திருக்கிறேனோ அந்த விஷயத்தை இயேசு தொட போகிறார். நம்பலாமா? நம்பலாமா? அந்த விஷயத்தை இயேசு தொட போகிறார். நீங்க நீ அதுக்காக அழ வேண்டாம், அதற்காக நீ கண்ணீர் வடிக்க வேண்டாம், அதற்காக நீ புலம்ப வேண்டாம். இயேசு திரும்பி பாடையை தொடும்பொழுது பாடையை சுமக்கிறவங்க நிற்கிறார்கள். இயேசு வாலிபனை கூப்பிட்டு எழுப்பி பேசி தாயோட கரத்திலே ஒப்பு கொடுக்கிறார். உலகத்திலே ஒருவராலும் செய்ய முடியாத ஒரு மாபெரும் அற்புதத்தை என் இயேசு அந்த கிராமத்திலே செய்தார். அந்த பிள்ளையோட கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். அந்த பிள்ளையோட கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். இன்னும் இதுக்காக நீ அழாதே. என்னோட வேதம் சொல்லுகிறது, சாம்பல அவர் சிங்காரமாக மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். இவருடைய வாழ்க்கை இப்ப சாம்பலாகி விட்டது. கணவனும் இல்லை. ஊர் மக்கள் என்ன சொல்லுவாங்க? இவருடைய தலையில் என்னதான் எழுதி வைத்திருக்கிறது? சின்ன வயசிலே கணவன் மரித்தது, அனுபவிக்கிற நேரம் பிள்ளை மரித்தது, இவளை போல் ஒரு சபிக்கப்பட்டவள், இவளை போல் ஒரு வேதனை சபிக்கப்பட்டவர் இல்லை என்று சொல்லி ஊரெல்லாம் பேசும் மத்தியில் அவளை தேடி இயேசு வந்தார். அவளை இயேசு சந்திக்கிறார். அவளோட இயேசு பேசுகிறார். இந்த சின்ன கூட்டத்தில் எத்தனை பேரை இயேசு சந்திக்க எனக்கு தெரியல. ஆனா யாரோட இயேசு குறிப்பாக பேசி கொண்டிருக்கிறார். நீ அழுகிறது யாருக்குமே தெரியாது. நீ அழுகிறது யாருக்குமே, நீ சொல்லலாம் ஒருவேளை யாருக்கும் தெரியாம நான் பாத்ரூமிலே போய் தண்ணி திறந்து விட்டு கதகை சாத்தி அந்த தண்ணியோடு தண்ணியாக கண்ணீரை விடுற நீ நினைக்கல. இல்லங்க, அந்த பாத்ரூமிலே இயேசு இருக்கிறார்.
அந்த பாத்ரூமிலே நீ ஊத்தி விடுகிற கண்ணீர் ஒவ்வொரு சொட்டையும் இயேசு ஒப்பி எடுக்கிறார். நீ பெட்ரூமிலே படுத்து கவிழ்ந்து படுத்து பில்லோ நினைக்கலாம், அந்த பில்லோயில் விழுகிற கண்ணீரை இயேசு ஒப்பி எடுக்கிறார். ஏன்? ஒரு நாள் உனக்கு கனிவோடு அவர் பதில் கொடுத்துதான் ஆக வேண்டும். நீங்களும் நான் விடுகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் இயேசு பதில் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். சந்தோஷமா இருக்கிறீங்களா? அப்படியானால் இன்னைக்கு ராத்திரி நம்முடைய தூது கர்த்தருடைய வார்த்தை என்ன கேட்டா, இந்த நாள் வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க அழுத விஷயத்துக்கு இன்னும் என்ன செய்ய வேண்டாம் சொல்லுங்களேன், அழ வேண்டாம். இயேசு உங்களுக்கு பரிகாரியாய் இறங்கி வந்திருக்கிறார். இயேசு உங்களுக்கு பரிகாரியாய் இறங்கி வந்திருக்கிறார். நம்பலாமா? நம்பலாமா? கடந்த சில தினங்களில் நான் விசுவாசத்தோடு ஒரு பெரிய இடத்துக்கு நான் அட்வான்ஸ் கொடுத்துட்டோம். கிட்டத்தட்ட 50 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்துட்டோம். எனக்கு கிடைக்கப்பட்ட நேரம் வெறும் 90 நாள் தான். 90 நாளுக்குள்ள பல கோடி நான் அவர் கொடுக்கணும். நான் யார்கிட்ட டொனேஷன் கேட்க மாட்டேன், எங்குமே போய் கள்ள தீர்க்கதரிசனம் சொல்லி பணம் கேட்க மாட்டேன், எந்த மனுஷங்கிட்டையும் வாய் விட்டு நான் கேட்க மாட்டேன். எனக்கு அந்த அனுபவம் கிடையாது. நான் செபிக்க ஆரம்பித்தேன். நாட்கள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. எந்த விதத்திலும் மிச்சம் பணம் கொடுக்கிறதுக்கு வழி இல்லை, என்ன செய்வதுன்னு தெரியல. அந்த லேண்ட் ஓனர் அடிக்கடி போன் பண்ணி சொல்லுவாங்க, நீங்க 6வது பார்ட்டி தான், 5 பேர் அட்வான்ஸ் கொடுத்து திரும்பி போயிட்டாங்க, நீங்க 6வது பார்ட்டி தான். இதை சொல்ல சொல்ல என் தலையில் இடி விழுந்துட்டே இருக்கும். அப்ப நான் நினைச்ச அதுக்காக தான் அழறாங்க, ஜெபிக்கிறாங்களா எனக்கு தெரியல. நீங்க 6வது பார்ட்டி, 5 பேரும் திரும்பி போயிட்டாங்க வாங்க முடியாம. நான் 50 லட்சத்தை கொடுத்திருக்கிறோம், அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறோம், என்ன செய்ய தெரியல. நான் சபைக்கு அறிவித்தேன், ஆண்களை பார்த்து கூப்பிட்டேன், புருஷரிகள் ஆண்கள் இருந்தால் என்னோடு கூட ஜெபிக்க வாரும் என்று சொல்லி அழைப்பு கொடுத்த பொழுது என் சபையிலே ஆண்கள் என்னோடு ஜெபிக்க வந்தார். 1 மணி நேரம் தான் ஜெபம், 8 to 9. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 8 இப்ப அங்க ஜெபம் ஸ்டார்ட் ஆகிற நேரம் தான். 8 to 9 ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது என்னோட சபையுடைய ஆண்கள் கூட்டம் கூட்டமாய் வர ஆரம்பித்தாங்க. அந்த 1 மணி நேரம் ஜெபம் பெரிய பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பித்தது. அற்புதம் என்று சொன்னா இங்க நீங்க லைவ்ல விடுறத இப்ப நான் சொல்ல முடியல. அற்புதம் என்று சொன்னா யாருக்கு நடக்காத அற்புதம், யாருக்கு நேரிடாத அற்புதம் என் கர்த்தர் எனக்காக செய்தார். ஆமென். அவர் சொன்னேன், அவர் செய்கிறது ஒரு கண்ணு கண்டதில்லை, ஒரு காது கேட்டதில்லை, ஒருவருடைய ஹிருதயத்திலும் நினையாததை கர்த்தர் செய்வேன் சொன்ன பார்த்தீங்களா? அது உங்களுக்கு செய்தார் எனக்கு தெரியல, எனக்கு கர்த்தர் செய்தார். எனக்கு முன்னும் பின்னும் அறிமுகமாகாத பிள்ளைகள், என்னிலிருந்து எந்த நன்மைகளும் பெறாத பிள்ளைகள் தற்செயலாக என்னை சந்தித்து அவர்கள் கொடுத்த தொகையெல்லாம் இங்க நான் சொல்லக்கூடாது. இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் மோசமான அரசாங்கம். அவ்விதமாகவே கொண்டு வந்து வீட்டை தேடி கொடுத்து குறித்த நாளில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அடுத்த மாசம் 3ஆம் தேதி வரையிலும் டைம் இருக்குது. ஆனா இந்த மாசம் 25ஆம் தேதி ரெஜிஸ்ட்ரேஷன் முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். யாருக்கு நடக்காத அற்புதம். ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும் பொழுது இன்னும் ஒரு 35 லட்சம் எனக்கு தேவைப்படுது. என்ன செய்யணும் தெரியல. அதுக்கு முந்தின ராத்திரி புலம்புறோம், கதறணும், எல்லாருமா வீடு அப்படியே மரண வீடு மாதிரி ஆயிட்டு. என்ன செய்யணும் தெரியல. ராத்திரி மறுபடியும் நாங்க ஜெபிக்க ஆரம்பித்தோம், மறுபடியும் ஜெபிக்க ஆரம்பித்தோம், மறுபடியும் ஜெபிக்க ஆரம்பித்தோம். சரியாக 11 மணிக்கு லேண்ட் ஓனர் என்னோட ஆலயத்துக்கு வந்தாங்க. நான் செய்த ஒரு காரியம், 25ஆம் தேதி ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி அன்னைக்கு ஒரு ஸ்தோத்திர பிரார்த்தனை வச்சிருக்கிறோம். பல 100 மக்கள் வருவாங்க. எல்லாருக்கும் நான் ஆகாரத்தை ஒழுங்குபடுத்திட்டோம், பிரசங்கியாரை ஒழுங்குபடுத்திட்டோம், ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டை புக் பண்ணி ஓனருக்கு சொல்லிட்டோம், எல்லா காரியங்களையும் நாங்கள் ஒழுங்குபடுத்திட்டோம். அடுத்த மாசம் 1ஆம் தேதி வர புதன்கிழமை பூமி பிரதிஷ்டைக்காக வால்போஸ்ட் நோட்டீஸை அடித்து எல்லாருக்கும் கொடுத்துட்டோம், எல்லாரும் வாரும் என்று சொல்லி. ஆனா ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கல, பணமும் கையில் கிடையாது. கடைசியாக காலை 11 மணிக்கு 25ஆம் தேதி ஓனர் வீட்டுக்கு வந்தது. வந்த உடனே அவருக்கு ஒரு காஃபியை கொடுத்து, ஒரு காஃபி கொடுத்து, ஒரு பயங்கரமான ஹிந்து சகோதரன் அப்படியே காப்பியை குடித்து உட்கார நேரத்தில் கிட்ட போனேன். ஒரு விஷயத்தை கொண்டு சொல்லணும், நீங்க தப்பா நினைக்க கூடாது, நீங்க நம்பணும் என்று சொல்லுவேன். சொல்லுங்க சார் சொன்னேன். நான் சொன்னேன், இப்ப நமக்கு 11 மணிக்கு டோக்கன் கொடுத்திருக்கிறாங்க, பேப்பர்ல எழுதியாச்சு. 11 மணிக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு போகணும். இப்ப மணி 11 ஆச்சு, உடனே கார்ல ஏறி கிளம்பணும். போகலாம் சார் வாங்க என்று சொன்னேன். இல்ல, ஒரு விஷயம் இருக்குது, அது கேளுங்க சொன்னேன். என்ன சார் சொல்லுங்கன்னு கேட்டேன். இன்னும் ஒரு 35 lakhs தேவைப்படுது, அது இல்லாம எப்படி ரெஜிஸ்டர் நடக்கும் எனக்கு ஒன்றும் புரியல. எம்மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் எனக்கு ஒரு வீடு இருக்குது, அதனுடைய பத்திரம் நான் உங்ககிட்ட தந்துடுறேன்.
நான் எப்ப காசு கொண்டு தருவேனோ அப்ப எனக்கு வீட்டு பத்திரம் தந்தால் போது சொல்லும்போ அவர் ஒரு 10 நிமிஷம் மூச்சு விடாம என்னை பார்த்துட்டே இருந்தது. அடிக்க போறாரா கொலை பண்ண போறாரான்னு தெரியல. 10 நிமிஷம் பொறுத்த உடனே என் கையை பிடிச்சிட்டு சொன்னது, நான் உங்களை ஒரு 2-3 தடவை தான் நான் பார்த்திருக்கிறேன். உங்களை பார்த்த ஒரு தேவ மனுஷன் போல தெரியுது. நீங்க ஏமாத்த மாட்டா போல தெரியுது. நீங்க அப்படிப்பட்ட ஒரு பார்ட்டி அல்ல போல தெரியுது. எனக்கு உங்க வீட்டு பத்திரம் வேண்டாம், வீடும் வேண்டாம். நான் ரெஜிஸ்ட்ரேஷன்ல வந்து கையெழுத்து போட போறேன். எனக்கு எப்ப கொடுக்கிற அப்ப கொடுத்தா போதும். நான் கேட்கிற யாராக இந்த பூமியில் அப்படி செய்வாரா? ₹1 குறைவிருந்தால் நிச்சயமா கையெழுத்து போட. 35 lakhs 35 லட்சம் காசு இல்லாம மற்ற பணங்கள் எல்லாம் அவனுக்கு கொடுத்துட்டு எவ்வளவு கொடுத்தோம் இப்ப உங்களுக்கு சொல்ல முடியாது. லைவ் இல்லாம இருந்தா சொல்லி இருப்பேன். எல்லாத்தையும் கொடுத்துட்டோம், எல்லாருக்கும் கொடுத்துட்டோம். கடன் இல்லாம வாங்கி கர்த்தருக்கு உதவி செய்தாங்க. ஆனா இந்த 35 lakhs அவன் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு ரெஜிஸ்டர் நல்லபடியா முடிந்து ராத்திரி அவன் சபைக்கு வந்து எங்களோட மீட்டிங் அட்டெண்ட் பண்ணி என்னோட கூட சாப்பிட்டு 10:30 மணிக்கு கிளம்பும் சொல்றாங்க. இந்த பிசினஸோட நம்முடைய உறவு நிக்க கூடாது, கடைசி வரைக்கும் நம்முடைய உறவு நிக்கணும். நானும் இந்த குடும்பத்துக்கு ஒரு நபர் தான், எது இருந்தாலும் என்ன தெரியப்படுத்த வேண்டும். இந்த 35 lakhs நினைச்சு கவலைப்படாது, போய் சாப்பிட்டு படுத்து தூங்குங்க. இயேசுவை அறியாத ஒரு மனுஷன். அவர் இங்கதான் வள்ளியூர் காவல் கிணறு தான் அவருடைய வீடு. கர்த்தருக்கு ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் ஓனர். கர்த்தர் அற்புதத்தை செய்தார். ஏன்? இதோட பின்னணியில கண்ணீர் இருந்தது, மன்றாட்டு இருந்தது, புலம்பல் இருந்தது, ஜெபம் இருந்தது. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். நான் சொல்றதல்ல உண்மை. என்ன பின்னாடி எங்க கூட பிள்ளை வந்திருக்கிறாங்க. கர்த்தருக்கு சோதரம். அவனை கேட்டா சொல்லுவாங்க என்னென்ன நடந்தது, எப்படி நடந்தது. இன்னைக்கு இங்க நடந்த இதே கூட்டத்தை காட்டிலும் ஒரு பெரிய டின்னர் தாங்க. இங்க நீங்க வெஜிடேரியன் கொடுத்தா போல நான் கொடுத்தது மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, என்னென்னமோ விதவிதமான ஃபுட்டுகளை கொடுத்து கண்ணீரோடு ஜெபித்த அத்தனை ஊழியக்காரர்களும் அத்தனை மக்களும் சாப்பிட்டு திருப்தியா போயிட்டாங்க. உலகத்தில் யாருமே ஒரு இடத்தை வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணி அப்படிப்பட்ட டின்னர் கொடுக்க மாட்டேன். நான் அதையும் கொடுத்துட்டோம். என் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். அப்படின்னு நான் சொல்லுகிறது அனுபவத்தின்னு பேசுகிறேன். என்னுடைய அனுபவத்தின்னு நான் பேசுறேன். நீ இதுவரைக்கும் அழுத விஷயத்துக்காக இன்னும் என்ன பண்ண வேண்டாம், அழ வேண்டாம். ஆமீன், ஆமீன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? நேற்று நான் காரில் வந்து கொண்டே இருக்குது. பாளையங்கோட்டை வந்த உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்னோட மெசேஜ் வருது. நீங்க அந்த 35 குறித்து கவலைப்பட வேண்டாம், நாளைக்கு அந்த 35 வந்துடும். இன்னைக்கு நான் காலை செய்தி முடித்து வீட்டில் போய் ரூமிலே படுத்து கிடக்கிறேன். எனக்கு 3 மணிக்கு ஒரு போன் கால் வருது. அப்பா அதெல்லாம் ரெடி ஆச்சு, ஏசப்பா அற்புதம் செய்துட்டாங்க. ஆமீன். 35 lakhs நான் எவங்கிட்டையும் போவில்லை. நான் இங்க மீட்டிங் வந்திருக்கிறோம். யாரையும் போய் கான்டாக்ட் பண்ணல, யாரையும் கேட்கல. கர்த்தர் அற்புதத்தை செய்தார். நாளைக்கு அந்த காரியங்கள் எல்லாம் ஓவர். கர்த்தருக்கு சோதரர் எல்லாருக்கும் கொடுக்க, அந்த மனுஷனுக்கு கொடுக்க வேண்டிய பணங்களை கொடுத்து நான் வீட்டுக்கு போக ஃப்ரீயா தான் வீட்டுக்கு போறோம். ஏசப்பா அற்புதம் செய்வாரா? இதுவரைக்கும் அழுத விஷயத்துக்கு நீ என்ன பண்ண வேண்டாம். நீ கடன்காரனா இங்க வந்திருக்கலாம், கடன்காரியா வந்திருக்கலாம். வட்டி கட்ட முடியல, பதில் சொல்ல முடியல, நிவர்த்தி இல்லை, என்ன செய்வன் தெரியல, தவித்து கொண்டு வந்திருக்கலாம், புலம்பிக் கொண்டு வந்திருக்கலாம். கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். இன்னும் அதுக்காக நீ அழ வேண்டாம். அவர் உங்களுக்கு வானத்தின் வாசல் திறக்க போகிறார். அவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். அவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? அவர் உங்களுக்கு விடுதலை தர போகிறார். அவர் உங்களுக்கு விடுதலை தர போகிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஏசப்பா அதை செய்வாரா? ஏசப்பா அதை செய்வாரா? சொல்லுங்க சத்தமாக. நிச்சயமா ஏசப்பா செய்வார். அவராலே கூடாத காரியம் உலகத்தில் ஒன்றும் இல்லை. மரித்த பிள்ளை பாடையிலே சுமந்து கொண்டு போவது இன்னும் ஒரு 10-15 நிமிடத்துக்குள்ள அங்க கட்ட வைத்து நெருப்பு கொளுத்தி அந்த அம்மாவுடைய கையில் ஒருபடி சாம்பலை கொடுப்பாங்க. அந்த சாம்பலை வாங்கி கொண்டு கண்ணீரோடு துக்கத்தோடு வயிற்றிலும் வாயிலும் அடித்து ஆமீன் புலம்பிக் கொண்டு வீட்டில் வர வேண்டிய பெண் ஆனந்தத்தோடு திரும்பி வருகிறார். கரம் இருந்தால் உயர்த்தி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. சாம்பலை சிங்காரமாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. உன் அழுகை புலம்பலை கர்த்தர் இப்ப பார்க்கிறார். நீ விடுகிற கண்ணீரின் ரகசியம் அவருக்கு தெரியும். கர்த்தர் உங்களை பார்த்து கூப்பிடு, நீ அதுக்காக நீ அழாதே. கர்த்தர் அதுக்கு பரிகாரத்தை கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோவானது சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 15வது வசனம் நீங்கள் பார்க்கும் பொழுது இயேசுவோடு இருந்த மகதலேனா மரியாள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருடைய கண்ணீரை நீங்கள் பார்க்க முடியும். அவள் இயேசுவோடு கூட இருந்தவள்.
அவருடைய சரீரத்திலே பல பிசாசுகள் இருந்தது. இயேசு அதை துரத்தினார். அந்த நாள் முதல் இயேசுவுக்கு தொண்டி வேலையாக, இயேசுவுக்கு சீஷியாக அவரோடு பணி செய்ய ஆரம்பித்தார். ஊழியத்தில் நின்றார்கள். இப்பொழுது நம்பி வந்த, அவளுக்கு நங்கூரமாயிருந்த, அவருடைய விசுவாச கப்பலாயிருந்த இயேசு சிலுவையில் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். 12 சீஷர்கள் அங்க உண்டு. நல்ல பலசாலியான ஆட்கள் உண்டு. நல்ல டீம் தான், நல்ல டீம் தான். ஆனாலும் அவளுக்கு தேவை இயேசு. இயேசு இல்லை. அவள் எடுத்த தீர்மானம், அதிகாலமே இருட்டோடு 3ஆம் நாள் கல்லறையை தேடி போகிறார். அவள் அங்க போகக்கூடாது. ரோமன் மிகவும் தீவிரமாக இருக்கிறார். ரோமன் காவலாளிகளை நிறுத்தி இருக்கிறார். ஆயுதம் ஏந்தின மிலிட்டரி அங்க நின்று கொண்டிருக்கிறது. ரோமன் மிகவும் மூர்க்கத்தனமாக இருக்கிறார். அவன் கஸ்டடியிலே கிடைத்தால் அவளை ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவேன். இயேசுவுக்கே இந்த நிலைமையானால் அவளுடைய கதி என்ன? ஆனாலும் நான் சத்தாலும் சாகிறேன் சொல்லி அவள் இருட்டோடு கல்லறைக்கு போனான். கல்லறைக்கு போகிற வழியில அவள் கேட்கிறார், நமக்காக இந்த பாறை யாரு புரட்டி தள்ளுவார்? நமக்காக இந்த பாறை யாரு புரட்டி தள்ளுவார்? கண்ணீரோடு இருந்து, உனக்கு அடையுண்ட டோர், அடையுண்ட வாசல், உன்னால முன்னேறி போக முடியல, ஒரு ஸ்டெப் உன்னால முன்னாடி வைக்க முடியாம ஏதோ தடங்கள் உனக்கு இருக்கலாம். இன்றைக்கு மகதலேனா மரியாவுக்கு எப்படி இயேசு இறங்கி அற்புதம் செய்தேனோ உங்களுக்கு செய்ய போகிறார். அவள் கல்லறையாண்ட வந்து பார்க்கும்போது பாறை புரட்டி தள்ளி அது மேல தூதன் உட்கார்ந்தது அவளை கண்டார்கள். ஆனா இயேசு அங்க இல்லை. அவள் இயேசுவை தேட ஆரம்பித்தார். அவள் அழ ஆரம்பித்தார். அவள் புலம்ப ஆரம்பித்தார். இயேசுவை பார்த்தார். ஆனா இயேசு வந்து தெரியல. தோட்டக்காரன் நினைத்தார். தோட்டக்காரன் நினைத்தவன் பாதத்தில் விழுந்து அவள் அழுது புலம்பி, அவரை எங்க வைத்திருக்கிறார் சொல்லுங்க, நான் எடுத்துக்கொண்டு போகிறேன் சொல்லி புலம்பின பொழுது இயேசு அவளோடு பேச ஆரம்பித்தார். இயேசு அவளுக்கு காட்சி அளித்தார். எந்த பெண்ணாலே செய்யக்கூடாத ஒன்றை துணிகரமாக இயேசுவின் அன்பு, இயேசுவின் பாசம், இயேசுவின் பற்று, என் ஜீவன் போனாலும் பரவாயில்லை, எனக்கு இயேசு வேணும். இயேசு இல்லாதல தாக்கு பிடிக்க முடியல, இயேசு இல்லாதல வாழ முடியல. அந்த தீர்மானத்தை அவள் எடுத்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இயேசு இருக்கிறாரா? உங்க குடும்பத்தில் இயேசு இருக்கிறாரா? உங்க பிள்ளைகளுக்குள்ள இயேசு இருக்கிறாரா? கர்த்தருடைய சமூகத்தில் நான் கேட்கிறதுக்கு பதில் சொல்லுங்க. இயேசு உங்களோடு இருக்க வேண்டுமானால் நீங்க அதுக்கேற்றபடி மாற வேண்டும். அவள் இயேசுவை கண்டார். அவ்வளவுதான். இயேசுவின் உயிர்த்தெழுந்த செய்தியை முதல் உலகத்துக்கு அறிவித்த ஒரு நல்ல பிரசங்கியாரு. அவளுக்கு ஒரு நல்ல கையில உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? முடிந்தால் கரவோசி எழுப்பி அவங்களை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோமா? இது கர்த்தர் செய்த காரியம். அங்கே ஸ்திரியே நீ அழாதென்று சொல்லி அங்கேயும் இயேசு அவளோடு பேசுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமீன். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பார்க்கும்போது மூப்பர்கள் பேசுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். எடுத்து முடிந்தால் அந்த வார்த்தை நம்ம பார்ப்போமா? வெளிப்படுத்தின விசேஷம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 3ஆம் அதிகாரத்தில் ஆமீன் 5ஆம் ஆமீன் ஆமீன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வெளிப்படுத்தல் 5:5 வசனம். அப்பொழுது மூப்பர்கள் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்துக்கு சிங்கமும் தாவீதின் பேருமானவன் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். அதோட முதல் பகுதி பாருங்களேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம். ஆமீன் சொல்லுவோமா? வந்திருக்கிற சகோதரன்மார், தகப்பன்மார், பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், சகோதரிமாருக்கு சொல்றேன், ஊழியக்காருக்கு சொல்றேன், இதுவரைக்கும் நீங்க அழுத விஷயத்துக்கு இன்னும் நீங்க என்ன பண்ண வேண்டாம். மறுபடியும் சொல்லுங்களேன். உங்களுக்கு தைரியம் இருந்தால் உங்க பக்கத்து 2 பேருக்காக சொல்லுங்களேன். அவங்க முகத்தை பார்த்து, முடிந்தால் கைப்பிடித்தோ கைப்பிடிக்காமலோ நேருக்கு நேர் ஃபேஸுக்கு ஃபேஸ் பார்த்து, இதுவரைக்கும் நீ அழுத விஷயத்துக்கு இன்னும் நீ அழ வேண்டாம்னு திரும்பி சொல்லுங்க. நாற்காலிக்கிற சகோதரன்மார் கொஞ்சம் அப்படி இப்படி திரும்பி சொல்லுங்க. ஊழியக்காரங்க சொல்லுங்களேன், இதுவரைக்கும் நீங்க அழுத விஷயத்துக்கு என்ன பண்ண வேண்டாம். நான் பிள்ளைக்கு சொல்றேன், இன்னும் இதுவரைக்கும் அழுத விஷயத்துக்கு இன்னும் என்ன பண்ண வேண்டாம், நீ அழ வேண்டாம். நம்பலாமா? இயேசு பார்ப்பதும் செய்வாரா? நம்பலாமா? இதுவரைக்கும் அழுத விஷயத்துக்கு நீ அழணுமா? என் பிள்ளைக்கு படிப்பில்லை, என் பிள்ளைக்கு அழகில்லை, என் பிள்ளைக்கு திருமண பருவம் தாண்டினது, திருமணம் தடைப்பட்டு போகுது, என் பிள்ளைக்கு திருமணமாய் குழந்தை இல்லை. எனக்கு ஒரு அற்புதம் நடந்தது பாருங்களேன். எனக்கு அது நேற்று 25ஆம் தேதி தெரியும் இந்த விஷயம். எனக்கு முதல்ல ஒரு இனோவா கார் இருந்தது. அந்த கார் 15 வருஷம் ஓட்டிட்டோம். அது கொஞ்சம் இதான இன்னொரு கார் வாங்கணும். அந்த கார் வாங்கின பின்னாடி இருக்கிறான். அந்த கார் போய் பார்த்து ஏற்பாடு பண்ணவங்க 1-2 பேர் பின்னாடி உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கார் வாங்க போகும்போது என்கிட்ட காசு இல்லை. பல லட்சங்கள் தேவை. எவ்வளவு லட்சம் இப்ப நான் சொல்ல மாட்டேன். பல லட்சங்கள் தேவை. ₹1 என் கையில கிடையாது. என்ன செய்யறேன்னு தெரியல. அப்போ
நாகர்கோவிலில் டவுன் ஏஜி சபை நான் பேசிட்டு இருக்கிறேன். சனிக்கிழமை ராத்திரி என் மகன் எனக்கு போன் பண்ணிச்சுலப்பா, நாளைக்கு 2 ஃபார்ம் வரும், நீங்க சிக்னேச்சர் போட்டு உடனே அனுப்புங்க, கார் நமக்கு ரெடியா இருக்குது என்று சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கார் புக் பண்ண 2.5 வருஷத்துக்கு பிற்பாடு தான் கார் நமக்கு கிடைக்கும். ஆனா நமக்கு கார் ரெடியா இருக்குதப்பா, நாளைக்கு அட்வான்ஸ் கட்டணும், நீங்க அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி அனுப்பு. என்னடா ஃபார்ம்னு கேட்டேன். என்று கேட்கும் சொல்றாங்க, அப்பா நம்மளோட பேங்க் மேனேஜர் என்னை கூப்பிட்டேன், அவர் ஒரு விஷயத்தை என்னை கேட்டேன், நான் தைரியமா வாக்கு கொடுத்து வந்துட்டேன், அவர் நமக்கு லோன் உடனே நீங்க வராமலே நீங்க சிக்னேச்சர் அப்புறம் போட்டா போதுமா, எந்த மேனேஜர் கொடுக்கும், யார் தருவாங்க யோசி. நான் நாகர்கோவில் இருக்கிறேன், அங்க லோன் ரெடி ஆகி லோன் இங்க நம்ம மார்த்தாண்டத்துக்கு வருது, பணம் இங்கதான் ஷோரூம் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பணம் இங்க வர வேண்டி இருக்குது, என்ன பண்றது எனக்கு தெரியல. ஆனா அவன் சொன்ன வார்த்தை, அப்பா பணம் எல்லாம் ரெடி ஆயிட்டு, பணம் இப்ப வந்துடும், கர்த்தர் நமக்கு அற்புதத்தை செய்கிறார்னு சொன்னேன். கடைசியாக பார்த்தா அந்த மேனேஜருக்கு திருமணமாய் பல வருஷம் ஆகுது. ஒரு சிஎஸ்ஏ பிலீவர். அவர் என் மகனை பார்த்து சொன்னேன், அப்பாவுக்கு அன்னைக்கு எனக்கு 70, இன்னைக்கு எனக்கு 71. 70 வயசான தகப்பனுக்கு லோன் கொடுக்கிறதுக்கு அந்த ரூல்ஸ் கிடையாது, அது எந்த சாத்தியதையும் கிடையாது என்று சொல்லிட்டு அவர் வார்த்தை கேட்டேன், எனக்கு திருமணமாய் இத்தனை ஆண்டுகள் ஆகுது, உங்க அப்பா ஜெபம் பண்ணா குழந்தை கிடைக்குமா என்று சொல்லி அவர் கேட்டு சொன்ன, நிச்சயமா எங்க அப்பாவுக்கு நீங்க கொடுத்தால் இயேசு உங்களுக்கு பிள்ளை தருவேன் சொன்னேன். எனக்கு ஒரே ஆச்சரியம். 25ஆம் தேதி நடக்கிற ஸ்தோத்திர பிரார்த்தனையில என் மகன் வந்து மைக்கப்படுத்தி சாட்சி கொடுக்கிறாங்க. அவங்க கேட்கிற மேனேஜர் இந்த கூட்டத்தில் எங்கேயாவது எழும்பி வாங்க என்று சொல்லி அவரை கூப்பிடுறா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அந்த கார் வாங்கி 1 year தான் ஆகுது. இன்னைக்கு அந்த பெண்ணு 7-8 மாசமாய் பூர்ண கர்ப்பிணியா இருக்கிறாங்க. அது ஒரே இதுல 2 பிள்ளை கர்த்தர் கொடுக்க, எனக்கு கிடைச்ச ஒரு காரு தான், அவருக்கு 2 பிள்ளை கர்த்தர் கொடுக்கிறாங்க. ஏசப்பா செய்வாரா சொல்லுங்க. ஊழியத்துக்காய் கொடுத்தால் நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஊழியக்காரை கனம் பண்ணால் தேவன் உங்களை கனம் பண்ணுவாராக. உங்க தேவைகளை கர்த்தர் சந்திப்பாராக. ஒரு சிஎஸ்ஐ பிலீவர் என்னை இன்னும் அவர் நேருக்கு நேரை பார்த்ததில்லை, நான் இன்னும் அவர் மேல் கை வைத்து ஜெபித்து கிடையாது. ஆனா எனக்கு லோன் கரெக்டா போட்டு பணம் இங்க வந்தது. இங்க வந்து டிஎஸ்பி எஸ்பி லெவலில் நேர அவங்க ஷோரூமுக்கு சென்று நின்று பேசி, இது எங்க குடும்பத்துக்கு தேவையான வண்டி உடனே அனுப்ப சொல்லி 2.5 வருஷத்துக்குள்ள வர வேண்டிய காரு கிட்டத்தட்ட 18ஆம் நாள் வீட்டு வாசல்ல நிக்குது. இயேசு அற்புதம் செய்வாரா? அந்த கார்ல இப்ப நான் வந்திருக்கிறேன். இயேசு அற்புதம் செய்வாரான்னு கேட்கிறேன். உங்களுக்கு அதை செய்வாரா? நம்முடைய கண்ணீரை காண்கிற தெய்வம், நமக்கு அற்புதங்களை செய்கிற தெய்வம், நம்மளை விடுவிக்கிற தெய்வம். அவர் சொல்லுகிறார், இனி நீ அழ வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சர்ச்சினுடைய முதல் டெடிகேஷன் நாள் இன்னைக்கு முடிந்தது. இன்றைக்கு உங்க கண்ணீருக்கு முடிவை கர்த்தர் வைக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இந்த டேட் நிச்சயம் நீங்கள் மறக்க மாட்டீங்க. இந்த குறித்த நாள் இன்னைக்கு நீங்க நிச்சயமா மறக்க மாட்டீங்க. அப்படியானால் இந்த நாள் குறித்து வைத்துக்கொள். இதுவரைக்கும் நீ அழுத மேட்டருக்கு இன்னும் ஒரு காலம் நீ என்ன பண்ண தேவையில்லை. அழ வேண்டாம் என்று நான் சொல்லல, என் ஆண்டவர் சொல்லுகிறார். நான் சொன்னாலும் நடக்காது. நீங்கள் ஆண்டவர் சொல்ற மாதிரி ஏற்றுக்கொள்ளுகிறது உண்டானால் உன்னோட குமரலை கர்த்தர் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறார். உன் கண்ணீரை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய அழுகையின் குரல் அவருடைய காதில் இப்ப எட்டி கொண்டிருக்கிறது. அவரின் தேவைகளை சந்திக்க வல்லவராயிருக்கிறார். அற்புதமாய் கர்த்தர் நடத்துவார், அதிசயமாய் கர்த்தர் நடத்துவார். ஒரு குறையும் இல்லாம கர்த்தர் நிரம்போடு நடத்துவாராக. ஆமீன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? சொல்லுங்களேன். இந்த சபையில் இப்ப அது பேச தேவையில்லைன்னு கேட்டா இதே ஒரு பெரிய அற்புதம் தான். நம்ம பார்க்கிற இந்த கூடாரம் ஒரு பெரிய அற்புதம் தான். இந்த வெளியில் இருக்கிற மக்களுடைய எண்ணம் எப்படி கேட்டா, ஏதோ நமக்கு அமெரிக்கன் பணம், ஃபாரின் மணி நமக்கு கொட்டிட்டு இருக்க நினைக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் இதுக்குள்ள ஒரு ஃபாரின் பைசா இருக்காது நினைக்கிறேன். உண்டா பாஸ்டர்? ஃபாரின் மணி ஏதாவது உண்டா? போய் பேசக்கூடாது. சத்தியமா இல்லைல்ல? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா தான் நமக்கு பரிகாரி. சொல்லுங்களேன், ஏசப்பா தான் நமக்கு பரிகாரி. சொல்லுங்க, 2 பேருக்காரு சொல்லுங்க, ஏசப்பா தான் நமக்கு பரிகாரி. நான் இங்க வந்து உட்கார்ந்தோடனே பாஸ்டர் சொன்னது கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஒரு ஆளு தான், மற்ற எல்லாருமே அப்படிப்பட்டவங்க தான். உங்களை கொண்டு கர்த்தர் இவ்வளவு மகிமையான ஒரு அரண்மனையை கட்டி தீர்க்க உதவி செய்தது உண்மையானால், காலையில ஒவ்வொருத்தரை கூப்பிட்டீங்க, காமித்தோமே என்ன, நாங்க உட்கார்ந்து ஆனந்த கண்ணீர் வடித்து கொண்டே இருந்தேன். நான் ரூமுக்கு போன பிற்பாடு என் கூட தம்பியை கூப்பிட்டு நீ கேட்டியடா, நல்லா கேட்டியடான்னு கேட்டு அவனோட நான் பேசிக் கொண்டிருந்தேன். அப்படியானால் ஒருவன் எனக்காக ஊழியம் செய்தால் பிதாவாகிய தேவன் அவனை கனம் பண்ணுவாராக. நம்ம செய்கிற பணி ஒரு சாதாரண பணி அல்ல. நம்ம ஜெபிக்கிற ஜெபம் சாதாரண ஜெபம் அல்ல. நாம் அவருக்காக உழைக்கிற உழைப்பு சாதாரணமானது அல்ல. நமக்கு படி அளக்கிறவர் மேலே இருக்கிறார்.
நம்மளை கனம் பண்ணுகிறவர் மேலே இருக்கிறார். நமக்காக வானத்தின் வாசல் திறந்து வைத்திருக்கிறது. வெளிப்படுத்தல் 3:8 என்ன சொல்லுகிறது? உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ உனக்கு திறந்த வாசல், அது ஒருவரும் பூட்ட முடியாது. ஜெபிக்கிற தகப்பனே, ஜெபிக்கிற தாயே, பிள்ளைகளை, ஊழியக்காரரே, உனக்காக கர்த்தர் திறக்கிற வாசல் ஒருவனாலே பூட்ட முடியாது. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நான் சொன்ன பார்த்தீங்களா, கார்ல வரும்போ அப்படியே வீட்டு இந்த காலமே எழும்பி கார்ல ஏற என்னால் முடியல. பிள்ளைகள் சப்போர்ட் பண்ணி தான் கார்ல ஏத்துறேன். கார்ல ஏந்தி அப்படியே உட்கார்ந்து கார்ல ஜெபம் பண்ணி துதிச்சு பாளையங்கோட்டை தாண்ட போறோம். அப்பதான் எனக்கு மெசேஜ் வருது, அப்பா அந்த நீங்க எதிர்பார்த்திருக்கிற 35 lakhs நானே உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஹல்லேலூயா. நானே உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். திருப்பி கொடுக்க வேண்டாம், திருப்பி கொடுக்க வேண்டாம். ஹல்லேலூயா. திருப்பி கொடுக்க வேண்டாம். ஒரு மனுஷன் என்னை பார்த்தார். ஒரு 20 நிமிடம் மட்டும்தான் நாங்க பார்த்திருக்கிறோம். 20 நிமிடம் நான் அவரை பார்த்தேன். அவர் கொண்டு கொடுத்த லட்சம் தான் இதில் சொல்ல முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டிலே கொண்டு வந்து பெரிய பேக் ஃபுல்லா கொடுத்துட்டு போயிட்டாங்க. நான் பிரமிக்கிறேன், இது என்ன அதிசயம். அவர் எனக்கு யாரு? நோ பிலீவர், நோ ரிலேட்டிவ். எனக்கு யாரு சொந்தம் எந்த இல்லை. இப்ப இந்த கொடுக்கிற பிள்ளை, இந்த 35 கொடுத்த பிள்ளை எனக்கு நோ பிலீவர். எனக்கு அவர் ரிலேட்டிவ் இல்லை, பிலீவர் இல்லை, எனக்கு யாருமே இல்லை. ஆனா கர்த்தர் நம்ம அறிய தேவன் செய்ய நினைத்த ஒரு கண்ணு கண்டதில்லை, ஒரு காது கேட்டதில்லை, ஒரு மனிதனுடைய ஹிருதயத்திலும் நினையாததே கர்த்தர் செய்ததா இந்த கட்டடத்தை இந்த அளவுக்கு அழகுபடுத்தி இருக்கிறாங்க. ஆமீன் சொல்லுவோமா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க இந்த வீட்டுக்குள்ள இருந்து? எத்தனை உள்ள நிரம்பி நிரம்பி துளும்பி உண்மையான அல்லேலியா சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க? நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறதை அடையாளப்படுத்துவதற்காக தான் அல்லேலியா சொல்றேன். எத்தனை பேருக்கு அந்த மகிழ்ச்சி இருக்குது? ஆமீன். எங்களுடைய சர்ச்சிலே அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிந்த ராத்திரி நீங்க பார்க்கணுமே, அங்க நடக்கிற கூட்டத்தில் பில்டிங்கே அதிர்ற மாதிரி கைதட்டு, பில்டிங் அதிர்ற மாதிரி துள்ளி குதிக்கிற மக்கள். என்ன சந்தோஷம்! அப்படியானா அவங்களை இன்னும் பூமி போய் பார்க்கல, ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் முடிஞ்சது. நீங்க எல்லாம் முடித்து கட்டிடத்துக்குள்ள இப்படி தூங்கிட்டு இருந்தா என்னால் ஒண்ணுமே புரியல. வாய் திறந்து சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா? ஆசீர்வதிப்பாரா? சொல்லுங்க. ஆசீர்வதிப்பாரா? சொல்லுங்களேன். ஆசீர்வதிப்பாரா? உங்களுக்கு உதவி செய்வாரா? இந்த கூட்டம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையுமா? உங்களோட வாழ்க்கையில் விடுதலை உண்டாகுமா? உங்களுக்கு அற்புதம் நடக்குமா? உங்களுக்கு அதிசயம் நடக்குமா? இயேசப்பா உங்களுக்கு பெரிய காரியம் செய்வாரா? சொல்லுங்க, சொல்லுங்க. நான் கடந்த சில மாதங்களுக்கு முன்னே பாளையங்கோட்டையில பாஸ்டர் மருதையா சபைக்கு வந்து 4 நாட்கள் அங்க கூட்டத்தில் நான் பேசினேன். 4 நாட்கள் கூட்டத்தில் பேசி போறேன். கிட்டத்தட்ட 86 பேர் ஞானசானம் எடுத்திருக்கிறாங்க. அதுல 12 குடும்பம், பெரிய டாக்டர்ஸ் ஃபேமிலி. அடுத்த சில வாரத்துக்கு முன்பாடி மறுபடியும் என்னை கூப்பிட்டு, பாஸ்டர் என்னை கார்ல ஏத்தி ஒரு இடத்துல கொண்டு போனேன் வா என்று சொல்லி அவர் என்னை கொண்டு ஒரு இடத்துல இறக்கி நிறுத்தி சொன்ன, இது 1 ஏக்கர் 30 சென்ட் இருக்குது. அன்னைக்கு நீங்க பேசும்போது ரட்சிக்கப்பட்டு ஸ்நானப்பட்ட டாக்டர் ஒருவர் ஃப்ரீயா வாங்கி கொடுத்திருக்கிற 1 ஏக்கர் 30 சென்ட். ஒரு பைசா அவருக்கு செலவில்லை. மறுபடியும் அந்த இடத்துல 14 நாட்கள் இருந்து நான் ஊழியத்தை செய்தேன். இப்ப சமீபத்தில் 14 நாட்கள் ஊழியம். அந்த மீட்டிங் அடுத்த டைம் நாங்க மாடியில உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிப்பேன். புலம்பி 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 ஜெபிக்க ஆரம்பித்தேன். நேற்று ஜெபின் கொஞ்சம் எழுமி நில்லுங்க, அவன் தான் எனக்கு வண்டி ஓட்டிட்டு வரான். பாஸ்டர் என்னோட வண்டியில உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் வந்து காமிக்கிற இந்த இடத்தை பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 30 ஏக்கர் பூமி. அந்த பக்கத்துல நீங்க இப்படியே போகும்போது ஒரு குதிரை, ஒரு ஆடு, ஒரு காட்டாடு மாதிரி ஒரு ஆடு ஒரு மலையில் இருக்கிற பாத்தீங்களா? பாஸ்டர் ஹைவேல போகும்போது பாளையங்கோட்டை அப்படி போற மலையில ஒரு ஆடு நிக்கிற பார்த்துருக்கிறீங்களா? ஒரு சிலை அது. அந்த பக்கத்துல மெயின் ரோட்ல பைபாஸ்ல 30 ஏக்கர் ஒரு ஆளு கொடுக்கறாங்க பாஸ்டருக்கு. ஐயோ தரித்திரம். இங்க வாயை திறக்க மாட்டாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. தரித்திரம், பொறாமை, வைத்தறிச்சல். ஆதமே மட்டும்தான், அவரே மட்டும்தான், ஆமே மருதையாவை மட்டும்தான் கர்த்தர் அழைத்தார, என்னை அழைக்கலையா? அழைச்சாங்க. அதே 1 ஏக்கர் 30 சென்ட். இப்ப வந்து 30 ஏக்கர். இன்னும் நீங்க பிரமிச்சு மயங்கி விழ போறீங்க. அடுத்தது ஒரு 400 ஏக்கர். 400 ஏக்கர் ஒரு மலை. கர்த்தர் எத்தனை 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 கோடி அதோட மதிப்பு. அதோட இல்ல, கேரளா பாலக்காடுல 1750 ஏக்கர் தேக்கு எஸ்டேட்
பாஸ்டருக்கு வரப்போகுது. ஆமீன். அவர் இப்ப மறுபடியும் அடுத்த வாரம் என்னை பாஸ்டர் நாங்க மட்டும்தான் ஜெபிப்பேன், சபை இல்லை. அடுத்த வாரத்தில் மறுபடியும் எனக்கு டேட் அவர் வாங்கி இருக்கிறாங்க. நானும் அவரும் உட்கார்ந்து ஜெபிக்க போறேன். என் ஜெபத்தை கேட்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். நான் நிச்சயமாக தைரியமாக சவாலாக சொல்லுகிறேன், இந்த சபைக்கு பக்கத்து ஒரு சபை இருக்குது. அது குட்டி போட்ட சபை தான் இது. ஆனா தலைமை சபைன்னு சொல்லுமா அந்த சபைக்கு எவ்வளவு வேதனை. அதுதான் தலை, இது வாலு தான். இப்பதான் கட்டணும். அது கட்டி எத்தனை வருஷம் ஆகுது பாஸ்டர்? அந்த சபை கேட்கிற மாதிரி இது தலைமை சபை பேசாதுங்க. ரொம்ப வேதனை பாஸ்டர் அது கேட்கும்போது. பக்கத்துல 80 நம்ம பக்கத்துல நமக்கு பெரிய சர்ச் இருக்குல்ல, நான் இப்ப தங்குற வீடு பக்கத்துல எத்தனை சர்ச்சுன்னு தெரியாதா? அப்பா எத்தனை சர்ச்சுன்னு தெரியாது. அதுக்கு 75 வயசு. அதை வச்சுட்டே நீங்க இதுதான் தலைமை சபை சொன்னா எப்படி இருக்கு மருமகனே? சொல்லுங்க. மாமானும் மருவன் ஒன்னா உட்கார்ந்து சிரிக்கிறா பாரு. அவன் 75 வருஷத்துக்கு முன்ன எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு ஜெபம், எவ்வளவு பாஸ்டிங், எவ்வளவு பட்டினி, எவ்வளவு மன்றாட்டு, எவ்வளவு குமரி. அங்க உட்கார்ந்து அழுதா இது டெலிவரி ஆயிருக்குது. நம்ப மாட்டீங்களா? நீங்க நம்ப மாட்டீங்களா? அங்கே உட்கார்ந்து அழுதுதான் இது டெலிவரி ஆயிருக்குது. நோ சிசரிங், நார்மல் டெலிவரி. இவ்வளவு பெரிய கட்டிடம். ஆமீன். அப்படியானால் நிச்சயமாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த சபை இப்ப இருக்கிறதை பார்க்கலும் பல மடங்காக பெருக போகிறார். நான் காலையில இங்க உட்கார்ந்து பார்த்தேன், இங்க எங்குமே இடம் இல்லை. கீழே போய் பார்த்தா கீழே எங்குமே இடம் இல்லை. அவ்வளவு கிரௌடு மக்களை நான் பார்த்துட்டு நான் ஜெபித்த ஜெபம், யாரெல்லாம் காலையில வந்து இங்க அமர்ந்து இருந்தேனோ அந்த இடமெல்லாம் மக்களை கொண்டு கர்த்தர் நிரப்ப வேண்டும். இன்னைக்கு மதியம் எவ்வளவு கிரௌடு நம்ம கண்ணு முன்னாடி பார்த்தேனோ அதே போன்ற ஒரு கிரௌடு நம்ம சபையில எழும்பணும். நம்ம சபை பெருகணும், நம்ம சபை துளும்பணும், நம்ம சபை நிரம்பணும். ஆமென். சகோதரமாரு கொஞ்சம் கை தட்டுங்க, நல்லா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் உற்சாகமா இருங்க. சபை இன்னும் நிரம்ப போகுது, இன்னும் மகிமையானதை செய்ய போகுது, இன்னும் கள சபைகள் ஸ்தாபிக்கப்பட போகுது, இன்னும் கிராமங்கள் பட்டணங்கள் சுதந்திரிக்க போகுது, இன்னும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இங்கே கர்த்தர் ராகேலின் கண்ணீரை கண்டு அழாதென்று சொல்லி பரிகாரம் கொடுக்கிறார். நாயின் ஒரு பெண்ணின் கண்ணீரை கண்டு அவளுக்கு பரிகாரம் கொடுக்கிறார். மகதலேனா மரியாவுடைய கண்ணீரை கண்டு அவளுக்கும் ஆமீன் ஆமீன் பரிகாரம் கொடுக்கிறார். இங்கே மூப்பரிகள் வந்து இனி நீ அழாதென்று சொல்லி நமக்காக நல்ல ஆலோசனை கொடுக்கிறாங்க. இந்த நாட்களில் நான் சொல்ற வார்த்தையை நீங்க அப்படியே நம்பணும். சங்கீதம் 30 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 5வது வசனம் என்ன சொல்றது பாருங்க. 30ஆம் சங்கீதத்தினுடைய 5வது வசனம். 30ஆம் சங்கீதத்தினுடைய 5வது வசனம். ஆமென். நானே படிக்கட்டுமா? சங்கீதம் 30:5 சொல்லுகிறது, அவருடைய கோபம் ஒரு நிமிடமும் அவருடைய தயவோ. கரெக்ட் தானா? சாரி 35 மறுபடியும் படிங்க பார்ப்போமே. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலோ களிப்புண்டாகும். ராத்திரி எல்லாம் அழுத உனக்கு காலையில் நீ அழ வேண்டிய அவசியம் இல்லை. களிப்பாக மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த ஏசப்பா அற்புதத்தை செய்வாரா? அந்த ஏசப்பா அற்புதத்தை செய்வாரா? அந்த ஏசப்பா அற்புதத்தை செய்வாரா? அந்த ஏசப்பா அற்புதத்தை செய்வாரா? என்னுடைய ஸ்தாபனத்தின் தலைவர்கள் ஆலய பிரதிஷ்டைகளுக்கு வருவாங்க. ஒரே ஒரு சிங்கிள் பைசா ஸ்தாபனத்தை நான் வாங்குறது கிடையாது. ஆனால் தலைவர்கள் வருவாங்க பிரதிஷ்டைக்காக. அப்ப என் பிள்ளைகளை கூப்பிட்டு கேட்பேன், உங்க அப்பாவுக்கு எங்க இருந்து பணம் வருது? உங்க தாத்தா எஸ்டேட் இருந்து அனுப்புறாரா? இல்ல உங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் அமெரிக்கா வந்து அனுப்புனாரா? எங்க இருந்து பணம் வருது? எங்க பிள்ளைங்க சொல்லுவாங்க, எங்க அப்பா அம்மா முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்கிறது நாங்க பாக்குறேன், அழுகிறது நாங்க பாக்குறோம். இதான் அங்கிள் எங்களுக்கு தெரியும், வேற எங்க இருந்து வருது எனக்கு தெரியல. நம்முடைய குடும்பத்தில் அந்த ஜெபம் உண்டானால், நம்ம குடும்பத்தில் அந்த ஒரு மனம் உண்டானால், நம்முடைய குடும்பத்தில் அந்த மகிமையான கண்ணீர் உண்டானால், நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இயேசு அற்புதத்தை செய்வாரா? இயேசு அற்புதத்தை செய்வாரா? சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. இயேசு அற்புதத்தை செய்வாரா? அவர் தான் சொல்றாங்க, உன் கண்ணீரை துடைக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், இதுவரைக்கும் நீ அழுத விஷயத்துக்கு இன்னும் நீ அழ வேண்டிய அவசியம் இல்லை.
யோவானது சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் அதை நீங்கள் படித்து போய் பார்க்கும்போது அங்கே லாசருவின் சகோதரி மரியை இயேசுவின் பாதத்தில் கண்ணீர் விடுறது பார்க்க முடியும். மார்த்தையும் இயேசுவோடு பேசினார், மரியையும் இயேசுவோடு பேசினார். ரெண்டு கொள்ள வித்தியாசம் என்ன? கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேல 2.5 மணி நேரத்துக்கு மேல மார்த்த பேசி இருப்பான். இயேசு பேசுகிற ஒவ்வொரு கேள்விக்கும் விட சொல்லி இருப்பான். அவளும் சொன்னாங்க, நீங்க இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க சொன்னாங்க, உண்மைதான். ஆனால் மரிய வந்து இந்த புலம்பல் எல்லாம் புலம்பில்ல, ஓட்டமா ஓடி வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து ஒரே ஒரு சொட்டு கண்ணீரை ஊத்தி அவள் சொன்ன வார்த்தை, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டார். நம்முடைய கண்ணு ஈரமாகும் பொழுது இயேசுவின் கண்ணு ஈரமாகும். மரிய அழுத பொழுது இயேசு அழுதார். கேட்ட கேள்வி, அவனை எங்க வைத்திருக்கிறார், வந்து பாரும். அங்க போனா பாறையை புரட்ட சொல்லும் இயேசு. பாறையை புரட்ட சொல்லும் மூத்த சகோதரி மாத்தாள் என்ன சொல்றது, புரட்டாது, நாட்டம் அடிக்கும், 4 நாள் ஆயிட்டு, உன் வீட்டாரே உனக்கு சத்ரு. சொந்த தம்பியை இயேசு கல்லறைக்குள்ள வெளியே கொண்டு வரதுக்காக தான். கல்லை இயேசு இறங்கி போய் அவனுக்கு ஏதோ செய்யறதுக்காக அல்ல, அவனை வெளியே கொண்டு வரதுக்காக தான், ஜீவனோட கொண்டு வரதுக்காக தான் கல்லை புரட்ட சொன்னேன். ஆனால் அங்க மூத்த சகோதரி செய்யாத, நாட்டம் அடிக்கும், கல்லை புரட்டாது என்று சொல்லும் பொழுதும் இயேசு சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். இயேசு லாசருவை கூப்பிட்டார். லாசரு ஜீவனோடு எழும்பி வந்து நிற்கிறது. ஒரே ஒரு அநாத பெண், தகப்பன் இல்ல, தாய் இல்ல, புருஷன் இல்ல, பிள்ளைகள் இல்ல, யாரும் இல்லாத ஒரு அநாத பெண் மரியை ஒரு சொட்டு கண்ணீர் இயேசுவின் பாதத்தில் விட்ட பொழுது எத்தனை மில்லியன் 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 அமெரிக்கன் டாலர் கொடுத்து வாங்க முடியாத ஜீவனை ஒரு சொட்டு கண்ணீர்னால் எடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். இப்ப கண்ணீருக்கு விலை இருக்குதா பாருங்க. இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகள் கண்ணீர் கண்ணடத்தில் ஊத்தக்கூடாது, இயேசுவின் பாதத்தில் தான் ஊத்த வேண்டும். தேவையில்லாத போய் அழக்கூடாது, இயேசுவின் பாதத்தில் சலண்டராக வேண்டும். அந்நாளதை அப்படிதான் செய்தது. எல்கானாவோடு எவ்வளவு அழுது பார்த்தேன், எவ்வளவு பேசி பார்த்து, எவ்வளவு புலம்பி பார்த்தேன். அவன் என்ன கேட்கிற, ஏடி அழுதுட்டு இருக்கிறேன், ஏடி அழுதுட்டு இருக்கிறேன், ஏடி அழுதுட்டு இருக்கிறேன், 10 குமாரரை பார்க்கல, நான் உனக்கு விசேஷம் அல்லவா? இது அவனோட பதில். இவன்கிட்ட பேசி எந்த புண்ணியம் இல்லை. அவள் தேவாலயத்தில் போனார், தன் இருதயத்தில் உள்ளதெல்லாம் ஊற்றி கண்ணீர் விட்டு செபித்தார். ஏலியும் அவளை பரிகசித்தார். ஆனா கொஞ்ச நேரத்துக்குள்ள என் வேதம் சொல்லுகிறது, திரும்பி ஏலியோட அன்னாளோட முகம் வாடி பார்க்கவே இல்லை. கர்த்தர் அவருடைய கண்ணீரை கண்டார், அவருடைய மலட்டு சீட்டை கிழித்தார். இந்த இடத்துல திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத மலடு பிள்ளைகள் ஆறாக உண்டானால் இன்னைக்கு அந்த சீட்டை கர்த்தர் கிழித்து மதர் என்ற சீட்டை உன் மடியிலே கர்த்தர் போட போகிறார். மலடி என்ற சீட்டை கிழித்து மதர் என்ற சீட்டை உன் கருத்தில் இப்ப போட போகிறார். ஆமீன். கடந்த மாதத்தில் பாஸ்டர் பீட்டர் சர்ச் பாரசாலை 4 நாட்கள் நான் பேசிட்டு இருக்கும் பொழுது அதை முடித்து நான் தங்குற வீட்டுக்கு வந்தேன். அப்போ ஒரு பிள்ளை வந்தாங்க என்னை பார்க்கறதுக்காக. ஒரு சகோதரி பிள்ளை வந்தாங்க, ஒரு நல்ல ஒரு ஆண் பிள்ளை தூக்கிட்டு வந்திருக்கேன். வந்து என்ன கேட்கிறேன், நான் தங்கின வீட்டுக்கார இங்க வந்திருக்கிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகளுக்கு தெரியும். அந்த பிள்ளை வந்து கேட்கிறாப்பா, என்ன தெரியுமா? எனக்கு தெரியாது. நீங்க எனக்காக, என் புருஷனுக்காக ஜெபிச்சீங்க. 15 வருஷமா நினைக்கிற குழந்தை இல்லாம இருந்த பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணேன். எந்த மெடிக்கலும் ட்ரீட்மெண்ட்டும் இல்லாம அழகான ஒரு ஆண் பிள்ளை கர்த்தர் கொடுத்திருக்கிறாங்க. அதை காண்பிக்கிறதுக்காக எண்ணத்திலே கொடுத்து காமிக்கிறப்பா, நீங்க ஒரு நாள் தான் ஜெபம் பண்ண, ஏசப்பா அற்புதம் செய்துட்டாங்க. இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் நடக்க போகுது. நீ குழந்தை இல்லாத ஒரு மலடி என்ற சீட்டை கர்த்தர் கிழிக்க போகிறார். உன் திருமணத்தை தடை செய்து வாழ்க்கை அழிக்க பார்க்கிற அந்த துஷ்ட சக்திகள் இயேசுவின் நாமத்தில் கதமாக போகுது. நீ ஒரு வீட்டை கட்டுவதற்காக முயற்சி எடுக்கிற முடியல, நீ கடன் வாங்கி தொப்பி போட்டு இருக்கிற கடன் கட்ட நிவர்த்தி இல்லை, உனக்கு வாழ்வாதாரம் இல்லை, எதிர்பார்க்கிற காரியங்கள் செய்ய முடியல, மற்றவங்களை போல சுகமான ஒரு வாழ்வு உனக்கு இல்லை, நொந்து வெந்து சாகர சகோதரா சகோதரி, அந்த விஷயங்களுக்காக இன்னும் நீ அழ வேண்டாம் என்று பரத்தில் ஒரு குரல் வந்துட்டே இருக்குது. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்க? ஏசப்பா பேசுறது எத்தனை பேர் நம்ப ஆயத்தமா இருக்கிறீங்க? பரத்தில் ஒரு குரல் வருது, இதுவரைக்கும் நீ அழுத விஷயத்துக்கு இன்னும் நீ அழாதே. ஏசப்பா செய்வாரா? சொல்லுங்களேன். நான் நேற்று கிளம்பி வரும்போது எனக்கு இங்க இந்த பிள்ளைங்க போன் பண்றாங்க. போன் பண்ணி சிலர் சொல்றாங்க, மழையோட சத்தம் போனில் கேக்குதா? ஒரு நிறைய பேர் எனக்கு போன் பண்ணாங்க, மழையோட சத்தம் கேக்குதா? கொட்டு 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 கொட்டுன்னு கொட்டிட்டு இருக்கிறேன்னு சொன்னேன். என்னால் ஏசி இல்லாத படுக்க முடியாது, அப்படி பழகிட்டோம். இப்போ படுக்கிற வீட்டில் ஏசி இல்லை.
நான் வரதுக்குள்ள 4 நாள் முன்னாடி சொன்ன, கொதிக்கிற வெயில் நீங்க எப்படி வந்து சமாளி போற, நான் எப்படியே வரக்கூடாது போல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எப்படி சமாளிப்பீங்க? ஆனா நான் வரதுக்குள்ள அப்பா மழை பெய்ய வைத்து குளுகுளான்னு எனக்கு நல்ல ஒரு ரூமை ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. கொட்டுற மழையிலும் ஏசி இல்லாத படுக்க மாட்டேன். ஆனா நேற்று நல்லா தூங்கின மாதிரி தெரியுது, பகலும் கொஞ்சம் தூங்கின மாதிரி தெரியுது. நான் அந்த பிள்ளைகளுக்கு போனிலே சொன்னது, நீங்க எத்தனை மீட்டிங்ஸ் பார்த்திருக்கிறீங்க, எத்தனை கூட்டங்கள் பார்த்திருக்கிறீங்க, என்னுடைய கூட்டத்துக்கு தடையாக மழை வராது. இயேசு அற்புதத்தை செய்வார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? மழையின் காரணம் சொல்லி நான் வரலைன்னு சொல்லுவதற்கு அப்படி ஒரு தடையை கத்தரும். மழை நமக்கு வேணும், மழை நமக்கு பெய்யணும், மழை நமக்கு பெய்யட்டும், ஆனால் கூட்டத்துக்கு தடையாய் கத்த நமக்கு செய்ய மாட்டார். இன்னைக்கு பகல் மழை பெய்திருந்தா என்ன செய்திருப்பேன்? கத்தர் நமக்காக வானத்தை தடுத்து நிறுத்தினார். எத்தனை பேர் நம்புறீங்க? நேற்று பகல் ஒருவேளை பெய்திருக்கலாம், முந்தின நாள் கொட்டி இருக்கலாம், ஆனா இன்னைக்கு பகல் மழை பெய்திருந்தா என்ன கதி யோசித்து பாருங்க. ஒரு தூறல் இல்லாம கர்த்தர் நம்மளை பாதுகாத்தார். கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நன்றி உள்ளவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இங்க மரியாவுடைய கண்ணீருக்கு ஆண்டவர் அங்கே அற்புதமான காரியத்தை செய்கிறார், அதிசயமான காரியத்தை செய்கிறார், விடுதலை அங்க கட்டளை கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதியாகம புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 14-19 வசனங்களை படித்து பார்க்கும்போது ஆகாரை நீங்கள் அங்க பார்க்க முடியும். அவருடைய வாழ்க்கையிலும் அதே போன்ற சோதனை தான், அதே போன்ற வேதனை தான், அதே போன்ற கண்ணீர் தான். கர்த்தர் அவளுக்கு பரிகாரத்தை கொடுத்தார். அவளை பார்த்து இயேசு நீ அழாதென்று சொல்லி அவளுக்கும் இயேசு பரிகாரத்தை கொடுக்கிறார். இங்க வந்திருக்கிற உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நான் சொல்றேன், இயேசு உங்களுக்கு பரிகாரத்தை கொண்டு வருகிறார். இயேசு உங்களுக்கு விடுதலை கொண்டு வருகிறார். இந்த மீட்டிங் டேட் நீங்கள் மறக்க மாட்டேன். உங்க துக்க நாட்கள் இன்றையோட முடிகிறது. ஊழியக்காரர்களுக்கு நான் சொல்றேன், நீங்க சில விஷயத்துக்காக அழுது கொண்டிருக்கலாம், சில விஷயத்துக்காக புலம்பிக் கொண்டிருக்கலாம், சில விஷயத்துக்காக நீங்கள் மன்றிட்டு குமரி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு எழுதி வைங்க, இதுவரைக்கும் அழுத விஷயத்துக்கு இன்னும் நீங்க அழ வேண்டாம். உங்க சபைகள் கட்டப்பட போகுது, உங்க சபைகள் செழிக்க போகுது, உங்க சபைக்கு மகிமையான ஆசீர்வாதங்களை என் கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுவை செய்வான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுவை செய்வான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் செய்வாராக. ஆமென். கர்த்தர் செய்வாராக. அவர் அற்புதங்களை செய்வாராக. நம்பலாமா? நம்பலாமா? விசுவாசிக்கலாமா? நம்பலாமா? சொல்லுங்களேன். இயேசுவை செய்வாரா? ஆமென். நம்முடைய இயேசு பெரியவர், நம்முடைய இயேசு நல்லவர், நம்முடைய இயேசு வாக்கு மாறாதவர். சங்கீதக்காரன் எழுதின 34ஆம் சங்கீதத்தை கொஞ்சம் திருப்புங்க பார்ப்போமே. அதனுடைய 17-18 வசனம் என்ன சொல்றது என்று பாருங்க. 34ஆம் சங்கீதம். நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு, கவனிக்கணும், நீங்கள் நானும் நீதிமான்களா இருக்கிறாரா? சும்மா சபைக்கு வந்து ஆராதிச்சுட்டு போறீங்களா? ஒரு பண்டிகை கிறிஸ்தவனாய் வாழ்றீங்களா? ஒரு கடமைக்காக ஒரு கல்லறை கிடைக்க வேண்டும் சொல்லி கல்லறை கிறிஸ்தவனாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனா? அப்படி இருந்தால் பதில் வராது. இங்க என்ன எழுதி இருக்கிறாங்க பாருங்க. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு, என் ஆண்டவர் செகிடன் அல்ல, நீங்க கூப்பிடும் பொழுது கேட்கிறவராயிருக்கிறார். ஆமீன் சொல்லுவோமா? அன்னைக்கு யோனா கட்டளையை கற்பனை அவன் ஆலோசனை மீறி கட்டளையை மீறி அவன் நினைவுக்கு போகாமல் தர்சீசுக்கு போகிறார். கர்த்தர் அவனை மீன் வயிற்றிலே கொண்டு வைக்கிறாங்க. அந்த புஸ்தகத்தை நீங்க படித்து பார்க்கும்போது அந்த பெரிய மீன் வயிற்றிலே 3 நாட்கள் குடியாமலும் புசியாமலும் அந்த மனுஷன் இருந்திருக்கிறார். ஒரு அந்த மீன் வயிற்றில் ஒரு 10 அல்லது ஒரு 1/2 மணி நேரம் கூட அவன் இருக்க முடியாது. நம்முடைய வயிற்றுக்குள்ளே சுரக்கிற அந்த ஆசிட் அவனை 10 நிமிஷம் அல்ல 1/2 மணி நேரம் அல்ல 1 மணி நேரத்துக்குள்ள அரைச்சு மாவாக்கிடுவேன். அவன் உயிரோடு இருக்க முடியாது. அவ்வளவு பெரிய திமிங்கலம், அவ்வளவு பெரிய மீன், அதனுடைய வயிற்றில ஒரு கேடும் இல்லாம அங்கே முழங்கால் பிடித்து ஜெபிக்கிற வசதிகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா சாரு எங்க இருக்கிறது அவனுக்கு தெரியல, அவன் எங்கதான் உட்கார்ந்து ஜெபிக்கிறன்னு தெரியல. நான் 3ஆம் நாள் கடைசி சொன்ன வார்த்தை, ரட்சிப்பு தேவனுடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லி அந்த மீன் வயிற்றிலே உட்கார்ந்தவன் பேசும்பொழுது ஜெபிக்கும் பொழுது பரலோகம் அந்த சத்தம் கேட்கப்பட்டது. எத்தனை 1000 அடி ஆழத்துல ஒரு பெரிய மீன் வயிற்றில சிக்குண்டு கிடக்கிற மனுஷன், அவனுக்கு மேலே எத்தனை 1000 அடி உயரத்தில் தண்ணி இருக்குது. மாமின் மேலே வந்த பூமி, மேலே வந்த வானங்கள், இத்தனை கோடி மைல்கள் ஆழத்திலே படுத்து ஒரு மீனுடைய கர்ப்பத்திலே உட்கார்ந்து குமர்ன யோனாவின் கண்ணீரை
என் கர்த்தர் கண்டது உண்மையானால் அவன் என்ன சொன்ன கடைசி வார்த்தை? ரட்சிப்பு என்கிட்ட இல்ல, ரட்சிப்பு என்கிட்ட இல்ல. என்ன ரட்சிக்க எந்த மெடிக்கலால முடியாது, எந்த மனுஷனால முடியாது, எந்த சக்தியாலும் இன்னைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலைக்கு என்னை ரட்சிக்க முடியாது. ஆனா ரட்சிப்போ கர்த்தருடையது. அவன் பேசி முடித்த உடனே கர்த்தர் மீனுக்கு கட்டளை கொடுக்கிறார், அவனை கரையிலே வாந்தி பண்ண போட சொல்லி. அடுத்த நிமிஷமே அவன் கரைக்கு வந்தது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அங்கேயும் அவன் தளர்ந்து போகாம, அங்கேயும் அவன் வெயிலே வாடாம, அவனுக்காக அவனுக்கு செடியை கொடுத்து நல்ல குளிர் காற்றை கொடுத்து எப்படி எல்லாம் பராமரிக்கிற பாருங்க. இப்படி ஒரு நல்ல தெய்வத்தை நீங்க துதிக்காம இருக்கிறது, நல்ல தெய்வத்தை நீங்க ஆராதிக்காம இருக்கிறது, அந்த நல்ல தெய்வத்தை கூட ஹிருதயத்தை கொடுக்காம இருக்கிறது, அந்த நல்ல தெய்வத்தை கூட வீட்டின் கதகை திறந்து கொடுக்காம இருக்குது. எவ்வளவு பெரிய பரிதாபம் தெரியுமா? ஹல்லேலூயா. தைரியமா சொல்ல முடியுமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேர் இங்க இருக்கனே தெரியல. இன்னைக்கு இந்த பலிபீடத்தில் உங்க முன்னாடி நான் நிக்க காரணம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எத்தனையோ மரணங்களை தாண்டி, எத்தனையோ விபத்துகளை தாண்டி, எத்தனையோ கொலைகளை தாண்டி, எத்தனையோ சவால்களை தாண்டி இன்னைக்கு உங்க முன்னாடி நான் நிற்க காரணம் என் மீட்பர். சொல்லலாமா? ஆமீன் சொல்லலாமா? கொஞ்சம் வாய் திறந்து சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க, சத்தமா. இன்னைக்கு நைட்டு சாப்பாடு உண்டா பாஸ்டர்? கீழே உண்டா? சத்தமா இல்லையே சொல்லுங்களேன். மத்தியானம் ரொம்ப லேட்டா தான் சாப்பிட்டுருப்பீங்க, பருப்பு கறி சாப்பிட்டுருப்பீங்க, கேஸ் உண்மையிலே ஃபார்ம் ஆயிருக்கும். நைட்டு இன்னும் நல்ல சாப்பாடு இருக்கிறது, சாப்பிட வேணும். இப்ப சத்தமா 10 அல்லையே சொன்னா போதும், கேஸ் எல்லாம் ரிலீஃப் ஆயிடும். போடுங்க சத்தமா. பருப்பு கறிக்காக இவ்வளவு பெரிய அல்லேலியா? சத்தியம் சொன்னா அல்லேலியா கிடையாது. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? என் பிள்ளைகளே, கர்த்தரை துதிக்கணும். ஆமென் சொல்லுவோமா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசமா சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தர் பெரியவர், அவர் நமக்காக பெரிய காரியங்களை செய்கிறார். ரட்சிப்பு கர்த்தருடையது. அங்க டெலிவரி ஆகுது, அற்புதம் நடக்குது, ஜீவன் திரும்புது, நினைவுக்கு விடுதலை உண்டாகுது, அற்புதம் நடக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நினைவையில ஒருத்தனும் மறிக்கல, யோனாவும் மறிக்கல, கர்த்தர் அற்புதத்தை செய்தார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார், கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார், கர்த்தர் அதிசயத்தை செய்கிறார். அவருடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். பலத்த கிரியைகளை கர்த்தர் செய்கிறார். வல்லமையினால் கர்த்தர் நிரப்புகிறார். எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் என் கர்த்தர் கொடுக்கிறார். நம்பலாமா? விசுவாசத்தோடு நம்பலாமா? ஒரு அல்லேலியா சொல்லலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படியான இங்க என்ன சொல்லுகிறார்கள்? நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை அவர் ரட்சிக்கிறார். எல்லாருக்கும் விடுதல் இல்லை. இந்த கண்டிஷனோடு வந்தவங்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். இந்த கண்டிஷனோடு வந்தவங்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். நம்பலாமா? நம்பலாமா? சத்தமா நம்பலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்பலாமா? இந்த கண்டிஷனோடு வந்தவங்களை கர்த்தர் ரட்சிக்கிறார், கர்த்தர் விடுவிக்கிறார், கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். அவருடைய மகிமை வெளிப்படுகிறது, அவருடைய வல்லமை வெளிப்படுகிறது. நம்பலாமா? சொல்லுங்களே, நம்பலாமா? ஸ்தோத்திரம். இயேசுப்பா செய்வாரா? இயேசுப்பா செய்வாரா? அற்புதங்களை செய்வாரா? நிச்சயமா செய்வார், நிச்சயமா செய்வார். கடைசியாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் மைக்கை கைமாற ஆசைப்படுகிறேன். 25ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஏசாயா 25:8 வசனம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். ஆமீன் சொல்லுங்களேன். நான் சொன்னா நீங்க அமைதியா இருக்கல. யாரு சொல்றாங்க? எல்லாம் இன்னைக்கு வந்து ராத்திரி வந்திருக்கிற லைவிலோட பார்க்கிற தூரத்துல இருக்கிற ஆமீன் இங்க வந்திருக்கிற அத்தனை முகத்திலிருந்து ஒரு கரம் இப்ப கண்ணீர் துடைச்சு மாட்ட போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அத்தனை கரத்திலிருந்தும் முகத்திலிருந்து ஒரு கரம் இறங்கி வந்து இப்ப கண்ணீரை துடைத்து மாட்ட போகுது. தெளிவாக அந்த வார்த்தை எவ்வளவு துல்லியமாக சொல்றார் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டியது. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார்.
அடுத்ததாக கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். இன்னைக்கும் கண்ணீருக்கு பரிகாரம் இயேசு தருகிறார். இன்னைக்கும் துக்க நாட்கள் முடிய போகுது. உங்க மாறாவுடைய அனுபவம் இப்ப மதுரமாக மாறப்போகுது. நம்பலாமா? சத்தமா நம்பலாமா? சொல்லுங்களேன், சத்தமா நம்பலாமா? விசுவாசத்தோடு நம்பி சொல்லலாமா? உங்க துக்க நாட்கள் முடிய போகுது. உங்களுடைய கண்ணீர் எல்லாம் மாற போகுது. உங்களுக்கு அற்புதம் நடக்க போகுது. உங்களுக்கு விடுதலை கிடைக்க போகுது. இயேசுவால கூடாத காரியம் உலகத்தில் ஒன்றுமில்லை. அவர் சர்வ வல்லவராகிய தேவனாயிருக்கிறார். ஆமென், ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் ஜீவன் தந்தா நாளைக்கு பகல் இங்க பேசுவேன், நாளைக்கு ராத்திரி இங்க பேசி ராத்திரியோட ரிட்டர்ன் போயிடுவேன். திங்கட்கிழமை சென்னையில் ஒரு மேரேஜ் நடத்தணும். கர்த்தருக்கு சோதரம் ராத்திரியோட கிளம்பிடுவேன். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், நான் இந்த இடத்தை விட்டு வாகனத்துல ஏறதுக்கு முன்ன உங்களுக்கு விடுதலை தான். அத்தனை பேருக்கு விடுதலை தான். எனக்கு பின்னாடி இருக்கிற எல்லா கனவான்களுக்கோட ஊழியத்திலும் விடுதலை தான். இந்த சபைக்கு விடுதலை தான். நம்முடைய போதகண்ட குடும்பங்களுக்கு விடுதலை தான். எல்லாருக்கும் இந்த கூட்டத்தில் விடுதலை தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு அதை செய்ய போகிறார். தீராத வியாதிகள், தீராத காரியங்கள் எல்லாம் கர்த்தர் தீர்த்து வைக்க போகிறார். அற்புதம் கர்த்தர் செய்ய போகிறார். தீராத கேன்சர் எல்லாம் இந்த மீட்டிங்கில சுகமாக போகுது. பலத்தை அற்புதங்கள் நடக்க போகுது. பலத்தை அதிசயங்கள் நடக்க போகுது. பெரிய விடுதலை கர்த்தர் நமக்கு தர போகிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமீன். நான் சில மாதங்கள்ல முன்னாடி பாளையங்கோட்டையில பாசு மருதையா விட்டு தங்கிட்டு இருக்கும்போ ராத்திரி மாடியில் உட்காந்து நான் ஜெபிச்சுட்டு இருக்கேன். அன்னைக்கு எனக்கு மீட்டிங் இல்லை. உட்காந்து நான் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது அதே பகுதியில் ஒரு பெரிய டாக்டர், ஜூலி டாக்டர், அவங்களை பார்க்க வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட். அவங்க பாளையங்கோட்டையில கர்த்தர் சோதரம் ஆதாம் துரையோட சர்ச்சில் அந்த என்ன இடிமுழக்க சபை, என்ன சபை அது? அதெல்லாம் தெரியாது பாருங்களேன். ஏன் என்னமோ பெரிய சபை, அதுதான் பெரிய சபைன்னு சொல்றாங்க. கர்த்தருக்கு சோதரம். அந்த சபையில ஒரு பிள்ளை, அவளுக்கு டெஸ்டிங்குக்காக ஜூலி டாக்டர்கிட்ட போயிருக்கிறாங்க. அவங்க அந்த பிள்ளையை பார்த்து பரிசோதிச்சு சொல்றது, லட்சத்தில் ஒரு சிலருக்கு தான் இந்த வியாதி வரும். இது ஒரு வித்தியாசமான கேன்சர். இதுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லை. இது வேகமா பரவி சீக்கிரமா செத்து போயிடும். சின்ன 2 குழந்தைக்கு தாய். அந்த பிள்ளைகளை அலறி அடித்து புலம்ப சொன்னேன், நீங்க அலற வேண்டாம், நீங்க அழ வேண்டாம், நான் ஒரு கான்டாக்ட் நம்பர் தரேன். அவரை கிடைச்சா, அவரை பார்த்தா, அவரை ஜெபித்தா நீ சாக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பெரிய டாக்டர் சொல்லி கொடுக்கிற வார்த்தை, பாளையங்கோட்டை இருக்கிற டாக்டர் ஜூலி சொல்லி கொடுக்கிற வார்த்தை. அவள் உடனே அந்த நம்பர் வாங்க என்னை கான்டாக்ட் பண்ணும்பொழுது நான் பக்கத்திலே பாஸ்டர் வீட்டு மாடியில் ஜெபித்துட்டு இருக்கிறேன். உடனே அவளோட புருஷன் அவளை அழைத்து அந்த இடத்திலே கொண்டு வந்தாங்க. ஒரு 10 நிமிஷம் நான் பேசினேன், ஜெபம் பண்ணேன், அனுப்பி விட்டுட்டேன். மறுநாள் மறுபடியும் அவள் டாக்டர்ல போய் பார்க்கும்போது கேன்சர் கிடையாது. ஆமென், கேன்சர் கிடையாது. அது 2 மாசம் பொறுத்து நான் நாகர்கோவில்ல, அதே நாகர்கோவில் வந்து கன்வென்ஷன்ல பேசுறேன், கர்த்தர் ஏஜி சர்ச்சில். அங்கே அவள் சாட்சி கொடுக்க மெடிக்கல் ரிப்போர்ட்டோட வந்துக்கிறாங்க, கேன்சர் கிடையாது. இப்ப கடந்த சில வாரங்களுக்கு முன்ன அதே ஜூலி டாக்டர் இன்னொரு அம்மாவுக்கு நம்பர் கொடுத்திருக்கிறாங்க. கூப்பிடுற பாஸ்டர், எனக்கு இத்தனை கட்டி இருக்குது, அந்த கட்டி எல்லாம் வித்தியாசமா இருக்குது, கேன்சர் பரவிட்டே இருக்குது, அது ரிமூவ் பண்ணால் எனக்கு விடுதலை கிடைக்காது பாஸ்டர், என்ன சரி தெரியல. ஆனா டாக்டர் அம்மா நம்பர் கொடுத்த ஜெபம் பண்ணுங்க சொல்லி நான் ஜெபித்தேன். மறுநாள் போய் பார்த்தா அந்த கட்டிகள் கிடையாது. போனில் தான் ஜெபம். இன்னைக்கு போனில் நேருக்கு நேரம் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நிச்சயமா இயேசு உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ அழுத விஷயத்துக்கு நீ என்ன பண்ண வேண்டாம், அழ வேண்டாம். குழந்தைகளுக்காக அழுதுட்டு இருக்கிறீங்களா? குடும்பத்தினுடைய தரித்திரம், குடும்பத்தினுடைய பட்டினி, குடும்பத்தினுடைய தொல்லை, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, புருஷங்காரன் குடிக்காரனா இருக்கலாம், அடங்காத்தவனா இருக்கலாம், பிள்ளைகள் அடங்காத்த பிள்ளைகளா இருக்கலாம், வீட்டுக்கு வந்த மருமகள் நிமித்தம் நீ புலம்பிக் கொண்டிருக்கலாம். பல விதத்தில் உனக்கு வேதனைகளும் கண்ணீரும் கஷ்டமும் துன்பமும் துயரமும் உன் வாழ்க்கையில பெருகி கொண்டு வரலாம். உனக்கு விடுதலையே
இல்லை, உனக்கு விடுதலையே இல்லை என்று நீ சொல்லிக் கொண்டிருந்தால் இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, இதுவரைக்கும் நீ பெற்ற பாடுகள் கர்த்தர் மாற்ற போகிறார். இதுவரைக்கும் நீ புலம்பின புலம்பலுக்கு பதில் அப்பா தரப்போகிறார். இதுவரைக்கும் நீ அழுத விஷயத்துக்கு அப்பா உனக்கு பதில் தரப்போகிறார். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு அந்த அற்புதத்தை செய்ய என் தேவன் வல்லமையுடையவராய் பராக்கிரமம் செய்கிறவராய் சொல்றார். நீ அழாதபடிக்கு, உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைகளுக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்தும் திரும்பி வருவார்கள். உன் புருஷன் அடிமையாய் கிடக்கிறாரா? குடிக்கு அடிமையா? பாபத்துக்கு அடிமையா? குடும்பத்துக்கு துரோகமா? துரோகியா? பிள்ளைகளுக்கு தகப்பன்னு சொல்றதுக்கு வெக்கக்கேடா? பரவாயில்லை, கர்த்தர் மாற்றுவார். உங்க குடும்பம் இடிஞ்ச குடும்பமா? கர்த்தர் கட்டுவார். நீ செய்வதெல்லாம் உனக்கு தோல்வியா? கர்த்தர் ஜெயமாக மாற்றுவார். நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கப்படும். நீங்க பட்ட மரம் அல்ல, பச்சை மரமாய் கர்த்தர் மாற்றுவார். நீங்க பூத்து குலுங்க போவது கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவாராக. ஆமீன் சொல்லுவோமா? சந்தோஷமா சொல்லுவோமா? ஆண்டவர் செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிச்சயமா வரும். பாஸ்டர், என் மகன் இப்படி, என் மகள் இப்படி, பாஸ்டர் முடியல, ஆனா பிள்ளை வரும். நீ அழ நிறுத்தாது, அழுது கொண்டே இரு, கண்ணீர் விட்டு கொண்டே இரு, ஜெபத்தை நிறுத்தாது. குடும்பத்திலே துதி உண்டாகட்டும், குடும்பத்திலே ஜெபம் உண்டாகட்டும், குடும்பத்திலே குடும்ப ஜெபம் நடக்கட்டும், குடும்பத்திலே கர்த்தரை போற்றி துதிக்கிற அனுபவம் உங்களோட வாழ்க்கையில உண்டாகட்டும். ஆமென். நான் ஆண்களுக்கு கைகூப்பி சொல்றேன், நீங்க நல்ல ஜெபிக்கிற ஆண்களாக மாறுங்க, நல்ல துதிக்கிற ஆண்களாய் மாறுங்க. அபிஷேகம் கிடைக்கலையா? இந்த நாட்களை காத்திருந்த அபிஷேகத்தை பெறுங்க ஐயா. உனக்கு வீடும் வேண்டாம், சொத்தும் வேண்டாம், சுகம் வேண்டாம், அபிஷேகம் இருந்தால் போதும். பரிசுத்த ஆவி உன்னை வழி நடத்துவாராக. அவருடைய உன் தேவைகளை கர்த்தர் சந்திப்பாராக. இயேசுப்பா உனக்கு அற்புதம் செய்வாராக. நம்பலாமா? நம்பலாமா? நான் தமிழ்நாட்டுக்கு வந்தேன். எங்க அப்பா எனக்கு எதிரி, எங்க அம்மா எனக்கு எதிரி, என் நாங்க 7 பிள்ளைங்க, எல்லாரும் எனக்கு எதிரிகள் தான். என்னோட சர்ச்சை எனக்கு எதிராய் மாறினது. நீ தமிழ்நாட்டுக்கு போக கூடாது, தமிழ்நாட்டுக்கு போக கூடாது சொல்லி பயங்கர பிரச்சனை. ஆனா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நான் தமிழ்நாட்டுக்கு வந்தேன். 2வது மகனுக்கு 1 வயசு, மூத்த மகனுக்கு 2.5 வயசு. தமிழ் தெரியாது, வேலை தெரியாது, வேலை இல்லை, ஒன்றுமே இல்லை. கர்த்தர் சத்தத்தை கேட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தேன். என்ன செய்யறது தெரியல. பெற்ற பாடுகள் கொஞ்சம் கிடையாது, எல்லாத்தையும் அனுபவித்தோம். கடைசியாக ஒரு 3 வருஷம் பொறுத்த பிற்பாடு எங்க அப்பா என்னை வீட்டுக்கு ஒரு லெட்டர் மூலமா என்னை கூப்பிட்டேன். நான் வீட்டுக்கு போனேன். என் மூத்த மகன் போய் எங்க அப்பாவை தாத்தான்னு கூப்பிட்டாங்க. தாத்தா, அது தமிழ் வேடு, உங்களுக்கு தெரியும். மலையாளத்தில் அவன் அப்பச்சன்னு விളിக்கணும், அப்பச்சன்னு விളിக்கணும். போய் தாத்தான்னு கூப்பிட்டாங்க. அவர் ஒன்றும் பதில் சொல்லல. அப்படியே அவன் ஒரு கையால தள்ளி அப்படி விட்டுட்டு ஒரு பாட்டுக்கு எழுப்பி போயிட்டாங்க. அடுத்த ஒரு 4 மாசம் பொறுத்து என்னை கூப்பிடுறா. ஒரு போஸ்ட் கார்டு போட்டு நான் என் மனைவியும் போனேன். போகும் என்னை பக்கத்தில் உட்கார சொன்னேன். நான் அப்பா பக்கத்தில் உட்கார்ற பழக்கம் இல்லை, ஆனால் அவர் என்னை பிடித்து உட்கார வச்சு சொன்னேன், டேய், நான் ஒரு காரியத்தை செய்த, நீ மன்னிக்கணும், நீ கோபப்படக்கூடாது, நீ சண்டை போடக்கூடாது. என்னப்பான்னு கேட்டேன். அன்னைக்கு பிள்ளை வந்து என்னை தாத்தான்னு கூப்பிட்டேன். நீர் அவனை தமிழனா மாத்திட்டேன், பாண்டிக்காரனா மாத்திட்டேன், என்னால் தாங்க முடியல. உன்னோட சொத்து முழுவதும் உன் தம்பி பேர்ல எழுதி கொடுத்துட்டேன், உனக்கு நீங்க 5 பைசா சொத்து கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குண்டூசி, ஒரு சேஃப்டி பின் என்ற சொத்து எனக்கு என் அப்பா தரல, ஒண்ணுமே தரல. நான் அப்பாவுக்கு எந்த பதிலும் சொல்லல, சண்டையும் போடல, கேஸும் கொடுக்கல, தம்பிக்காரங்கிட்டையும் போய் சண்டை போடல, எதுவுமே செய்யல. நான் அங்கே ராத்திரி அங்க தங்கி மறுநாள் காலமே எழும்பி நாங்கள் ட்ரெயின் பிடித்து சென்னைக்கு வரும்பொழுது எங்கேயாகிலும் சங்கு பொட்டி கதறணும், எங்கேயாகிலும் போய் அழணும். நான் அழுதா என் மனைவி அழுவான். அவளை அள வைக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஒரு நாள் நான் அவங்களை அள வைக்க மாட்டேன். அப்படி எப்படி என்னை இப்ப புலம்புது, என் சங்கு அப்படி பொட்டுது, என் ஹார்ட் வெடிக்குது, எனக்கு எங்கேயாவது போய் குமரனா தான் சொல்லி வேகமா அந்த ட்ரெயின் வர்ற ஸ்பீடுல அந்த ட்ரெயின் டாய்லெட்டுக்குள்ள பாத்ரூமில் போய் கதகை சாத்தி டாய்லெட்டில் இருக்கிற தண்ணியை திறந்து விட்டு அந்த ட்ரெயின் வேகத்தில் நான் கத்த ஆரம்பித்தேன். என்னால எவ்வளவு காரி கத்தி அழ முடியுமோ அவ்வளவு அழ ஆரம்பித்தேன். கண்ணீர் கொட்டு கொட்டா அந்த ட்ரெயின் டாய்லெட்டில் விழுது. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஆனப்பொழுது நான் ஒரு தளர்ச்சி, எனக்கு ஒரு பெரிய பலவீனம் என் உடம்புல. இனி அழதுக்கு எனக்கு பலன் இல்லை, இன்னும் புலம்பதுக்கு எனக்கு பலன் இல்லை. அந்த அளவுக்கு நான் கொட்டிட்டோம். அப்பா, நீங்க சொன்னதான் நான் தமிழ்நாட்டுக்கு போனேன், நீங்க தான் என்னை அழைச்சிட்டு போனீங்க, உண்மை வார்த்தை நம்பி
தான் வந்து எனக்கு இந்த நிலைமை ஆயிட்டேனப்பா, என் பிள்ளைகள் அனுபவிக்க வேண்டிய சொத்துக்கள் எல்லாமே என் கைவிட்டு போய்விட்டு எனக்கு ஒண்ணுமே இல்லையே என்று கதறும் ஒரு சத்தம் கேட்குது. உன்னை குறித்தும் உன் பிள்ளைகளை குறித்தும் நான் என்னோட ஞாபக புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறேன். எனக்கு அப்ப தமிழ் தெரியாது, ஞாபக புத்தகம் சொன்ன எனக்கு தெரியாது. நான் நேர சென்னைக்கு வந்து எங்களுடைய தலைமை போதகர் அன்னைக்கு டி மோகனை போய் கேட்டேன். என்ன பாஸ்டர் கேட்டா அவர் சொல்றாங்க, வர்கீஸ் நீ கொடுத்து வச்சவன் ஞாபக புத்தகம் சொன்னா ஏசப்பாவோட டைரி உன்னை குறித்து பிள்ளைகள் சொல்ல எழுதி வச்சிருக்க இருக்கிறாரா, அது போதும் உனக்கு, நீ உன்னதமான இடத்துக்கு வர போறேன்னு சொன்னேன். அப்புறம் வீட்டுக்கு வந்தேன், என் மனைவிக்கு அதை ஷேர் பண்ணேன், சந்தோஷமா நாங்க வாழ ஆரம்பித்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு கர்த்தர் எங்க குடும்பத்திலே மற்ற 6 சகோதரங்களை காட்டிலும் மேலான இடத்திலே கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார். என் மனைவியுடைய அப்பாவும் ஒரு பைசா என் மனைவிக்கு கொடுக்கல, அவருக்கும் கோடி சொத்துகள் இருக்குது, அவரும் தரல. அவருக்கு 9 பிள்ளைகள், 8 மக்களுக்கும் பங்கிட்டு கொடுத்தாங்க. என் மனைவிக்கு ஒரு பைசா தரல, எந்த டவரியும் வாங்கல, ஒண்ணுமே வாங்கல, அவளுக்கும் 5 பைசா இல்லை. ஆனா கர்த்தர் அந்த 9 இந்த 7 எடுத்து பார்க்கும் பொழுது 2 சைடிலும் எல்லாரையும் காட்டிலும் கர்த்தரை உயர்த்தி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய சொல்லுக்கு நீங்க கீழ்ப்படியும் பொழுது, கண்ணீர் விட வேண்டிய இடத்துல விடும் பொழுது, புலம்ப வேண்டிய இடத்துல போய் புலம்பும் பொழுது, குமர வேண்டிய இடத்துல போய் குமரும் பொழுது, அதை கேட்கிறவரும் காண்கிறவரும் அதுக்கு பரிகாரம் கொடுக்கிறவரும் அதுக்கு என்னென்ன ஆமீன் வழிகளை திறக்கணுமோ திறந்து கொடுத்து காப்பாற்றுகிற ஒரு ஜீவனுள்ள தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஏசப்பா இன்னைக்கு கண்ணீருக்கு பரிகாரம் தருவாரா? நீங்க அழுத விஷயத்துக்கு இன்னைக்கு உங்களுக்கு பதில் கிடைக்குமா? உங்க வேண்டுதலுக்கும் உங்க விண்ணப்பத்துக்கும் மன்றாட்டுக்கும் இன்னைக்கு ஏசப்பா பதில் தருவாரா? உங்க வாழ்க்கையில ஜெப அனுபவம் உண்டா? பிள்ளையே, வாழ்க்கையில ஜெப அனுபவம் உண்டா? ஜெபிக்கிற நீ தோற்று போக மாட்ட, ஜெபிக்கிற உன் குடும்பம் அழிந்து போக மாட்ட, ஜெபிக்கிற உன் சந்ததி தலைமுறைகள் அது நசித்து போக மாட்ட. ஜெபிக்கிற நீங்கள் பூத்து குலுங்க, கர்த்தர் கிருபை தருவாராக. நிச்சயமா பூத்து குலுங்க, கர்த்தர் கிருபை தருவாராக. பல சபைகளை ஸ்தாபிக்க, பல காரியங்களை செய்ய ஊழியக்காரங்க உங்களுக்கு கர்த்தர் கிருபை தருவாராக. நாம் உண்மையாய் கர்த்தருக்காக நிற்க வேண்டும், உண்மையாய் கர்த்தருக்காக கொடுக்க வேண்டும், உண்மையாய் கர்த்தருக்காக நம்ம வாழும்பதான் இயேசுவோட மகிமையான பிரசன்னம் இயேசுப்பா நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. என் பிள்ளைகளுக்கு சென்னைக்கு வந்த பிற்பாடு பசி பட்டினி தாங்க முடியல. என் பிள்ளைங்க அம்மாவை எனக்கிட்ட சொல்ல மாட்டேன், அம்மா கிட்ட போய் அழுவாங்க. மம்மி மம்மி இந்த வயரப்படி காமிப்பான், வயரப்படி காமிப்பேன் என் பிள்ளைங்க. உடனே என் மனைவி என்னை பார்ப்பாங்க, நான் எங்கே போய் பார்க்கறது? கடைசியா இருக்கிற அன்னைக்கு 1 ரூபா 2 ரூபாய் எடுத்துட்டு போய் மேரி பிஸ்கட் வாங்கி அது பவுடர் பண்ணி பாட்டிலில் போட்டு தண்ணி பச்சை தண்ணி ஊற்றி குலுக்கி என் மனைவி என் பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க. என் பிள்ளைகள் அது பூஸ்ட் குடிக்கிற மாதிரி, ஹார்லிக்ஸ் குடிக்கிற மாதிரி குடிப்பேன். ஒரே ஒரு பிடி அரிசி ஒரு பெரிய கலத்திலே போட்டு கொதிக்க வைப்பேன், அதில் 10 வற்று தான் இருக்கும். அந்த கஞ்சி பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு அந்த கஞ்சி கொதிக்கிற தண்ணி நான் என் மனைவியும் குடித்து எத்தனை நாட்கள் இருந்த நாட்கள் உண்டு. இன்னைக்கு ஒரு மாசத்தில் எத்தனை பாஸ்டர்ஸ் வந்து சாப்பிட்றாங்க தெரியுமா? எவ்வளோ மக்கள். அங்கே தம்பியை கேளுங்க, இப்போ ஜெபின் கொஞ்சம் எளிமை இல்லைங்க, நீங்க 1ஆம் தேதி வந்து பாருங்களேன். ஒவ்வொரு மாசம் ஃபர்ஸ்ட் புதன்கிழமை வந்து பாருங்க, 100 அதிகப்பட்ட ஊழியர்கள் வந்து என்ன மாதிரி சாப்பிட்டு போறாங்க தெரியுமா? என்னோட சொந்த பணத்துல எத்தனையோ 100 மக்கள் என்னோட சொந்த பணத்துல இன்னைக்கு சாப்பிட்டு திருப்தி அடையத்தக்க நிலைமையில் கர்த்தர் வைத்திருக்கிறாங்க. ஒரு மேரி பிஸ்கட் வாங்க வக்கில்லாத எனக்கு, 1 கிலோ அரிசி வாங்கி என் பிள்ளைகளுக்கு கஞ்சி வைத்து கொடுக்க வழி இல்லாம இருந்த எனக்கு இன்னைக்கு இந்த அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். என் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீங்க கீழாகாமல் மேலாகுவார். அவரை நம்பினவன் ஒருபோதும் வெக்கப்பட்டு போக மாட்டேன். மனுஷனை நம்பாது, நாசியிலே சுவாசமுள்ள மக்களை நம்பாது, இயேசுவே நம்பு. இயேசுதான் நம்முடைய பரிகாரி, இயேசுதான் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் அளிக்கிறது உண்மையுள்ள தெய்வம். அவர் ஒருபோது நம்மளை கைவிடுகிற தெய்வம் அல்ல. அவரு தான் சொல்றாங்க, இன்னும் நீ அழ வேண்டாம், இன்னும் நீ அழ வேண்டாம். ராமாவிலே புலம்பலும் கசப்புமான அழுகையும் ஆகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவர்கள் நிமித்தம் ஆறுதல் அடையாமல் இருக்கிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரே நிமிஷம் எழும்பி கொஞ்சம் முன்னாடி வர முடிந்தால்
முன்னாடி வாங்க. நான் உங்களுக்காக பிரார்த்தனை செய்து மைக்கை கைமாற போறேன். எனக்கு இன்னும் இருக்குது 15-20 நிமிடம் இருக்குது. கர்த்தருக்கு கொஞ்சம் முன்னாடி வாங்கல. வேகமா முடிந்தால், நீங்க எதுவுமே கொடுக்கிறதுக்காக நான் கூப்பிடல, நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். எல்லா பரிசுத்தவான்களும் நம்ம எழும்பி நிற்போம். நம்ம மக்களுக்காக ஜெபிக்கலாம், நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கலாம். இங்க வந்திருக்கிற பரிசுத்தவான்கள் நாளைக்கு உங்களோட பரிசுத்த ஆலயத்துக்கு செல்லும் பொழுது ஒரு புதிய பலத்தோடு கர்த்தர் உங்களை அனுப்பட்டுமே, ஒரு புதிய தரிசனத்தோடு கர்த்தர் உங்களை அனுப்பட்டுமே, ஒரு புதிய தைரியத்தோடு பலத்தோடு நல்ல தூதுமாய் கர்த்தர் அனுப்பட்டுமே. நாளைக்கு இன்னைக்கு வந்திருக்கிற ஊழியக்காரோட சபை நாளைக்கு பலிபீடத்தில் தேவனுடைய அக்கினி இறங்கட்டுமே, அவருடைய பிரசன்னம் இறங்கட்டுமே, அவருடைய வல்லமை இறங்கட்டுமே. மக்களே, ஒரு நேரம் கஞ்சி குடிக்க வழி இல்லாம எனக்கு, ஆமீன், ஒரு நேரம் கஞ்சி குடிக்க வழி இல்லாம இருந்த எனக்கு, ஒரு வீடு தங்கதுக்கு இல்ல, படுக்கிறதுக்கு இடம் இல்ல, மரத்தடியில, பிளாட்பாரத்தில், கடவராந்தையில, அடுத்தவன் வீட்டு திண்ணையில படுத்த நாட்கள் எனக்கு உண்டு. இன்னைக்கு என் கர்த்தர் என்னை மானித்து, என்னை உயர்த்தி, என்னை உன்னதமான இடத்துல என்னை கொண்டு வைத்திருக்கிறார். எங்குமே போய் கள்ள போதனை கொடுக்கிறது இல்ல, எங்குமே போய் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்றது இல்ல, எங்குமே போய் பொய் சாட்சி சொல்றது இல்ல, யார்ட்டுமே பணம் கேட்கறது இல்ல, பொருள் கேட்கறது இல்ல. எனக்கு போகிறதுக்கும் கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் ஒரே ஒரு இடம் எங்க அப்பா மட்டும்தான். எங்க அப்பா மட்டும்தான். அவர்தான் என்னை அழைத்தவர், அவர்தான் என்னை கருவிலே கண்டவர், அவர்தான் இந்த மட்டும் என்னை கொண்டு வந்தவர். விசுவாசம் இருந்தா கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெண்களுக்கு இருக்கிற விசுவாசம் ஆண்களுக்கு இல்லை. உங்க கையில மோதிரமோ கழுத்துல செய்யணும், உங்க வீட்டு பத்திரம் ஒன்றும் கேட்கறதுக்கு நான் முன்னாடி வர சொல்லல. நீ அழுது கொண்டிருக்க, நீங்க ஒரு பின்னாடி நிக்கிற பார்ட்டி எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, ரொம்ப கொளுத்தவங்க, ரொம்ப பணம் பெருகினவங்க. எங்களுக்கு கவலை என்ன தெரியல பாஸ்டர், கண்ணீர் என்ன தெரியல பாஸ்டர். பரவாயில்லை, இன்னைக்கு நீ அழுதால் நாளைக்கு அந்த விஷயமா நீ அழ வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உன்னை தொட வேண்டும் விரும்பினால் முன்னாடி வா. உன் கண்ணீருக்கு பதில் வேண்டுமா முன்னாடி வா. இன்னைக்கு உன் குமரலுக்கு ஒரு பதில் வேண்டுமா முன்னாடி வா. ஆமீன். வெட்கப்படாதே, சோர்ந்து போகாதே. கர்த்தருடைய பிரசன்னம் உங்கள் மேல் இறங்கட்டும், கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும், அவருடைய வல்லமை இறங்கட்டும். யாரும் அமைதியா நிக்க கூடாது. முடிந்தால் கரங்களை உயர்த்தி இருக்கிற பலத்தோடு அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அப்பாவை உயர்த்துங்க. இந்த சத்தம் போதாது. வெட்கப்படாதுங்க, வெட்கப்படாதுங்க. ஓ, ராகேலினுடைய குமரலை கேட்ட கர்த்தரின் குமரலை கேட்கட்டுமே. அந்த நாயின் ஒரு பெண்ணை குமரி கொண்டு வயிற்றிலும் வாயிலும் அடித்து குமரி கொண்டு வருகிறார். அதை இயேசு பார்த்து, ஸ்திரியே அழாதென்று சொல்லி அற்புதம் செய்த உண்மையானால், மரியாவுடைய கண்ணீருக்கு முன்பாக இயேசு மனதிற்கு உண்மையானால், ராகேலின் கண்ணீருக்கு பதில் கொடுத்த உண்மையானால், ஆகாரின் கண்ணீருக்கு பதில் கொடுத்த உண்மையானால், இன்றைக்கு இயேசுவின் கண்ணீருக்கும் என் மன்றாட்டுக்கும் என் ஜெபத்துக்கும் எனக்கு பதில் தருவாராக. எனக்கு இயேசு அற்புதம் செய்வாராக. எனக்கு இயேசு அற்புதம் செய்வாராக. சகோதரர்கள், கொஞ்சம் சத்தத்தை உயர்த்துங்க. நல்ல ஆரோக்கியம் உள்ளவங்க தானே. பாட்டு பாடி எல்லாம் நான் நேரத்தை வீணாக்க விரும்புறதில்லை. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. நீங்க துதிக்க ஆரம்பிக்கும் போது எதிரிகள் முறிந்து விழ ஆரம்பிக்கும். நீங்க துதி எடுக்க ஆரம்பிக்கும் போதே சாத்தான் விரண்டு ஓட ஆரம்பிக்கும். உன் குடும்பத்துக்கு வேட்டு வைக்க வந்தவன், உன் பிள்ளைகளுக்கு வேட்டு வைக்க வந்தவன், உன் குடும்பத்தின் சமாதான சந்தோஷம் கெடுக்க வந்தவன், இன்றைக்கு வாளை சுருட்டி ஒரு வழியாக வந்தவன் 7 வழியாக ஓட வேண்டுமானால் இங்க துதி என்ற ஆயுதத்தை எடுங்க. வாய்களை திறந்து துதிக்க கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். இன்னும் நீ அழ வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னும் நீ அழ வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னும் நீ கண்ணீர் விட வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னும் நீ கண்ணீர் விட வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜீசஸ், ஜீசஸ். கர்த்தருடைய மகிமை இறங்குது, அவருடைய பிரசன்னம் இறங்குது, அவருடைய கரம் உங்கள் மேல் வருது. எந்தெந்த கவலில் கண்ணீர் வடியுதோ அவருடைய பொற்கரத்தால் சகல முகங்களிலும் வடிகிற கண்ணீரை தொடர்ந்து நிற்க கர்த்தர் இறங்கி வருகிறார். இன்னும் நீ அழாதே.
கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், உன் கண்ணீரெல்லாம் துடைப்பார். உன்னை காத்திடுவார், உன்னை கண்மணி போல் காத்திடுவார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். நான் சொல்லவில்லை, இயேசு சொல்றாங்க. இனி நீ கலங்க வேண்டாம், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். உன் பிள்ளைகள் திருந்தி வருது, உன் பிள்ளைகள் மடங்கி வருது, உங்க சமாதானம் மடங்கி வருது, உங்க சந்தோஷம் மடங்கி வருது, உங்க சரீர சுகம் மடங்கி வருது, உன் புருஷன் திரும்பி வருது, உன் குடும்பம் கட்டப்படுது, உன்னுடைய வியாதிகள் மறையுது, உன் பலவீனங்கள் மறையுது, உன் பிரச்சனைக்கு பரிகாரம் உண்டாகுது, உங்களுக்கு அற்புதம் நடக்குது. இயேசு உங்களுக்கு விடுதலை கொண்டு வருகிறார், இயேசு உங்களை காப்பாற்றுகிறார், இயேசு உங்களை விடுவிக்கிறார், இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். அவருடைய கண்ணீர் யாவை துடைக்கிறார். அற்புதம் நடக்குது, அற்புதம் நடக்குது, அற்புதம் நடக்குது. ஒரு சில முகத்தை தன்னுடைய கரம் இப்ப தொடப்படுது, ஒரு சில முகங்கள் தேவனுடைய கரம் தொடப்படுகிறது. எத்தனையோ காலங்களாக அழுது புலம்பின, எத்தனையோ காலங்களாக கண்ணீர் விட்ட விஷயத்துக்கு இயேசு இப்பொழுது பதில் தருகிறார். இயேசு இப்ப உங்களுக்கு பதில் தருகிறார். இயேசு இப்ப உங்களுக்கு விடுதலை தருகிறார். இயேசு உங்களுக்கு விடுதலை தருகிறார். இயேசு உங்களுடைய காயங்களை ஆற்றுகிறார். இயேசு உங்களுடைய காயங்களை ஆற்றுகிறார். இயேசு உங்களுடைய காயங்களை ஆற்றுகிறார். உன் வேதனைகளை மாற்றுகிறார். உன் மாறாவை மதுரமாக்குறார். உன் கண்ணீரை துடைக்கிறார் இயேசு. எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல ராத்திரிக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த கூட்டத்தினுடைய முதல் ராத்திரி இனி நீ அழ வேண்டாம் என்று சொல்லி எங்களுக்கு தூது தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இதை கேட்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளும் அது லைவிலூடி பல இடங்களில் கேட்டுக்கொண்டிருந்திருக்கலாம். அவங்க எந்த விஷயத்துக்காக அழுது கொண்டிருந்தேனோ இன்னும் அந்த விஷயத்துக்கு நீ அளவிடக்கூடாதப்பா. தூரத்திலே அற்புதம் நடக்கட்டும், சமீபத்திலே அற்புதம் நடக்கட்டும். இந்த சுற்று வட்டாரத்தில் சில பிள்ளைகள் ஒளிபெருக்கி மூலமாக இதை கேட்டுக்கொண்டிருந்திருக்கலாம் அப்பா. இன்னும் அவங்க அழுத விஷயத்துக்கு நீ அளவிடாதுங்க. ஆலயத்துக்குள்ளே வந்து பாதத்தை நின்று அல்லது குமரி புலம்பின அத்தனை பிள்ளைகளோடும் என் கர்த்தர் பேசுறதுக்காக ஸ்தோத்திரம். எந்தெந்த விஷயம் யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியாது, யாரிடத்திலும் ஷேர் பண்ண முடியாது, தனக்குள்ளே ஒடுக்கி தனக்குள்ளே மூடி வைத்து தன்னுடைய ஹிருதயம் குமரி தன்னுடைய உள்ளத்தை உடைத்து குமரி அழுது ஜெபித்த பிள்ளைகளுக்கு பரலோகத்தின் கர்த்தர் பதில் தருகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. அது வியாதியோ வறுமையோ பட்டினியோ தனிமையோ நிந்தனையோ அவமானமோ, அது எந்த பாவமோ சாபமோ, அது எந்த பிசாசு தொல்லையோ, அதுக்கு இன்னைக்கு கர்த்தர் விடுதலை தருவீராக. இப்பொழுது விடுதலை தருவீராக. இந்த நிமிஷமே விடுதலை தருவீராக. இந்த நிமிஷமே விடுதலை தருவீராக. இப்பொழுதே விடுதலை தருவீராக. நாளை ஆராதனைக்கு வரும்பொழுது சுகத்தோடு வரட்டும், விடுதலோடு வரட்டும், சாட்சியா வரட்டும். குழந்தை இல்ல, திருமணம் நடக்கல, வீடு கட்டல, வேலை இல்ல, கடன் சாபம் வறுமை பட்டினி எல்லா நிந்தனை அவமான கேலி பரிகாசங்கள் இயேசுவின் நாமத்தில் மறைவதாக. அற்புத சாட்சிகள் எழும்பி வரட்டும். நம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். சகல துதியும் கனவும் மகிமை ஒருவருக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமீன் ஆமீன்.